கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த 3ஆம் நாள் வேதபாட கூட்டத்திற்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We greet you all in the name of the Jesus, all those who have hearkened to our call and have attended this third day of meeting. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும் என்கிறதான தலைப்பிலே ஆவியானவருடைய உதவியோடு நாம் இந்த நாட்களில் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். With the Spirit of God's help, we are meditating on the topic, the second coming of our Lord Jesus and Robo. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சத்திய வேதத்தில் 3 கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. The second coming of Jesus has been divided into 3 parts and told in the word of God. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகை 3 கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது? Why should the second coming of the Lord Jesus be divided into 3 parts and told in the word of God? கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெந்தகோஸ்தே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலே 3 வித்தியாசமான நிலவரத்தில் இன்றைக்கு ஜனங்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். Among the Christians and the anointed children of God, there are 3 types of people being gathered. ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும்படியாக உருவாகி கொண்டிருக்கிற கற்புள்ள கன்னிகை அல்லது மணவாட்டி சபை. One group is the chaste virgin or the bride which is being prepared for the secret coming of the Lord. இரண்டாவதாக நடு ராத்திரியிலே வரக்கூடிய மணவாளனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுகிறதான உபத்திரகாலத்து இரத்த சாட்சிகள், புத்தியுள்ள கன்னிகைகள். Secondly, the wise women who are getting ready to meet the bridegroom in the midnight, and they are the ones who will be caught up with him in the midnight at the end of the 3.5 years tribulation period. மூன்றாவதாக 7 வருட உபத்திர காலத்தின் முடிவிலே பகிரங்கமாக ஜெயங்கொண்ட சபையோடு ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே இறங்கி வரும்போது நியாயந்தீர்க்கப்படுகிறதான புத்தி இல்லாத கன்னிகை. Thirdly, the foolish virgins who are going to meet the judgment when Jesus is going to come openly with the overcoming saints at the end of the 7 years of tribulation period. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போமாக. Let us read Matthew's Gospel, chapter 25, verses 5 and 6. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இங்கே நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிறதான ஒரு சத்தம் உண்டாயிற்று. Here there was a cry which said, at midnight, behold, the bridegroom cometh. இயேசுவின் ரகசிய வருகை எப்போது என்று ஒருவருக்கும், பிதா ஒருவர் தவிர ஒருவருக்கும் தெரியாது. அது ஆண்டவராகிய இயேசுவுக்கும் கூட தெரியாது என்று கடந்த 2 நாட்களாக நாம் சிந்தித்தோம். In the past 2 days we have been meditating that the secret coming of the Lord Jesus is not known even to the Son except the Father. மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொல்லியிருக்கிறார், அவருடைய ரகசிய வருகை எப்போது என்று அவருக்கே தெரியாது. When Jesus dwelt in this earth, he said in Mark's Gospel 13 chapter verse 32 that nobody knows the coming of the Son of Man. ஆகவே தான் அது இயேசுவின் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. That is why it is called as the secret advent of our Lord Jesus. இந்த இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருவதாக இயேசு சொல்லி இருந்தார். After the coming of the secret coming of the Lord Jesus, Jesus said that there will be a night when no man can work. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். John's Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. The night cometh when no man can work. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்திலே 7 வருட காலம் உபத்திரவமாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். அதுதான் ராக்காலம் என்று ஆண்டவராகிய இயேசுவினால் இங்கே அழைக்கப்படுகிறது. After the second coming of the Lord Jesus, there will be 7 years of tribulation period during the reign of the Antichrist, and that period is termed as night. அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில், அந்த ராக்காலத்தில் நடுராத்திரியிலே, அதாவது முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே இந்த புத்தியுள்ள கன்னிகைகளை சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். இரண்டாம் வருகையின் 2ஆம் முறை வருகிறார். At the night time, at the midnight, Jesus is going to come the second time in the second coming to gather the bridegroom. இந்த ராக்காலத்திலே இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை பத்மு தீவிலே காணப்பட்ட யோவானுக்கு தேவ ஆவியானவர் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி கொடுத்தார். The Spirit of God revealed to John in the island of Patmos the things which are going to happen during those period. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டானதாகவும் வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் பூமியிலே விழத்தள்ளப்பட்டதாகவும் நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். After the secret coming of the Lord Jesus, we meditated in the past days that there was a war in the heaven and the angels, Satan and his angels are cast to the earth. பூமியிலே விழத்தள்ளப்பட்டதான அந்த வலு சர்ப்பமானது ஒரு மனிதர்கள் மத்தியிலிருந்து ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனுக்கு தன்னுடைய சிங்காசனம், வல்லமை, அதிகாரத்தை கொடுப்பதாகவும் அவனே முழு உலகத்தையும் ஆளக்கூடிய அந்தி கிறிஸ்து என்பதையும் நாம் சிந்தித்தோம். Serpent which is cast to the earth is choosing a man from out of the multitudes and is giving him and his power and his seat and great authority, and he is called the Antichrist. அந்தி கிறிஸ்துவை முழு உலகத்திலுள்ள ஜனங்களும் வழிபடும்படியாக, வணங்கும்படியாக, முழு உலகத்திலுள்ள ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருப்பான் என்பதையும், அவன் மூலமாக அவனுடைய ஆலோசனையின்படி அந்தி கிறிஸ்துவினுடைய அதே ரூபத்தில் ஒரு சொரூபம், அதாவது விஞ்ஞான ரீதியாக ஒரு ரோபோ உருவாக்கப்படும் என்பதையும் நாம் பார்த்தோம். We saw that the false prophet who is deceiving the whole earth and he is giving his advice to the Antichrist to make an image of himself, and that is robo, as we saw in the past days. ஆகவே முதல் 3 வருடத்திலே கைவிடப்பட்ட சபையிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பெந்தோஸ்தே ஜனங்கள் மத்தியிலும் யார் இந்த ரோபோவை வணங்கவில்லையோ, அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கவில்லையோ, அவர்களை இந்த ரோபோ தேடிச் சென்று கொலை செய்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ரோபோவினால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். During the first 3.5 period of tribulation period, the image which is erected as robo will go and seek for the person who is not worshipping it and will kill them, and there will be lakhs of people who will die as martyrs during that period. இப்படி ரோபோவினால் முதல் 3 வருடத்திலே கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்த ஜனங்களை சேர்க்கும்படியாகத்தான் நடுராத்திரியிலே ஆண்டவராகிய இயேசு வருகிறார். In order to gather the people who are killed by this robo and who die as martyrs, Jesus is appearing the second time at midnight. அந்த உபத்திர காலத்தின் இரத்த சாட்சிகள் தான் இங்கே நாம் வாசித்தபடி புத்தியுள்ள கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The martyrs who die during that 3.5 years tribulation period are called as wise virgins. இனி இன்றைய தினத்திலே, கடந்த நாளிலே 12 நாடுகள் அந்த EEC என்கிற அமைப்பில் இருப்பதாகவும் அதிலே இருந்து 2 நாடுகள் வெளியேறும் என்று சொல்லி நான் நிறுத்தினேன். In the past days I said that there will be 12 countries who are in this EEC group, and of it 2 countries will get out of it. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 17th chapter verse 12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. 12 நாடுகள் இன்றைக்கு EEC என்கிற அமைப்பிலே 12 நாடுகள் காணப்படுகிறது. ஆனால் யோவான் கண்ட தரிசனத்திலே 10 கொம்புகள்
10 நாடுகள் இருந்ததாக யோவான் காண்கிறார். Now we see there are 12 countries in the ESC group, but in the vision with John saw, he saw 10 horns which are the 10 kingdoms. அந்த 12 நாடுகளுடைய பெயரை ஒரு முறை கூட நான் சொல்கிறேன். I would like to cite the names of the 12 countries again. France, Belgium, Luxembourg, Netherlands, Italy, Germany, Denmark, England, Ireland, Greece, Portugal, and Spain. இந்த 12 நாடுகளிலே ஜெர்மனி ஒரு நாடை அழைத்துக்கொண்டு வெளியேறும். Of these 12 countries, Germany will along with another country will get out of this group. யோவான் தரிசனத்திலே கண்டபடி 10 நாடுகள் நிலைத்திருக்கும். According to the vision that John saw, 10 countries will abide. எப்படி ஜெர்மனி வெளியேறுகிறது? How is Germany getting rid of? இந்த ஜெர்மனி வெளியேறும்படியாகவும் முழு உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரி உண்டாகும்படியாகவும் இந்த உலகத்திலே இனிமேல் வெகு சீக்கிரத்தில் ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறப் போகிறது. There is going to occur a third world war for Germany to get out and these 10 nations to be established. இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து மிகவும் தெளிவாக கடந்த வருடம் நாசரேத்தில் நடந்ததான வேதபாட கூட்டத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். Last time in the Bible studies which happened in Nazareth, I told you about the third world war. ஆகவே 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து தெளிவாக நான் பேச போகாமல் இந்த 2 நாடுகள் எப்படி வெளியேறுகிற என்ற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை சுருக்கமாக சொல்கிறேன். Therefore I would not want to elaborate on this third world war. I would like to briefly say about it and shortly say how these 2 countries are getting out of this group. இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வானத்திலே யுத்தம் நடக்கிற அதே வேளையிலே பூமியிலே நடக்கக்கூடிய யுத்தம்தான் 3ஆம் உலக மகா யுத்தம். After the second coming of the Lord Jesus, after secret advent, when the war is going to take place in heaven, at the same time there will be a war in the earth, and that is the third world war. ஒரு குறிக்கப்பட்ட விஞ்ஞானி சொன்னார், கடந்த நாட்களிலே 1ஆம் உலக மகா யுத்தம் 2ஆம் உலக மகா யுத்தம் வருடக்கணக்காக நடந்தது போல இனி வரக்கூடிய 3ஆம் உலக மகா யுத்தம் வருடக்கணக்காகவோ மாத கணக்காகவோ நடைபெறாது, சில மணி நேரங்களிலே அந்த யுத்தம் முடியும். And a scientist said that as the first world war and the second world war took place for many years together, this will not take place like that, but the third world war will get ended with few minutes. இந்த ஜெர்மனி இப்பொழுது EEC என்கிற அமைப்பிலே காணப்படுகிறது. இது வெளியேறும்படியாக அதே வேளையிலே ஒரு அந்தி கிறிஸ்து முழு உலகத்துக்கும் ஒரு சர்வாதிகாரி உண்டாகும்படியாக ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் வெகு சீக்கிரத்தில் இந்த பூமியிலே நடைபெற போகிறது. Now this Germany is existing as the EEC, but very shortly it will get out of this group, and the Antichrist which will rule the whole earth will be formed, and very shortly this third world war will take place. இந்த 3ஆம் உலக மகா யுத்தம் இந்த பூமியிலே எங்கே நடைபெறும், எதற்காக நடைபெறும், யாருக்கு நடைபெறும்? Where will the third world war be held, and for whom is the third world war, and for what purpose is this third world war taking place? இனி ஜெர்மனி எப்படி வெளியேறுகிறது என்பதை நாம் பார்ப்போம். Let us see how Germany is getting out. நீங்கள் 1ஆம் உலக மகா யுத்தத்தை திரும்பி பார்த்தால் கிரேட் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் யுத்தம் நடைபெற்றது. அதிலே கிரேட் பிரிட்டன் ஜெயித்தது. If you should see this, see behind in the first world war, Great Britain and Germany had the war, and of it Great Britain overcame. யூதர்களுக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. And the Jews got the liberty to get back to their own land. 2ஆம் உலக மகா யுத்தத்தை பார்த்தால் அப்போதும் கிரேட் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் யுத்தம் நடைபெற்றது. If you should see the second world war, even then the war took place between Great Britain and Germany. யூதர்களுக்கு சொந்த நாடே கிடைத்தது. And the Jews got back their own country. முதல் 2 உலக மகா யுத்தங்களிலும் இந்த கிரேட் பிரிட்டனுக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு எதிரியாக நின்ற அந்த ஜெர்மனி இப்போது அந்த EEC என்கிற அமைப்பிலே ஐரோப்பா நாடுகளோடு இணைந்து ஒரு உறுப்பு நாடாக தற்போது காணப்படுகிறது. During the first 2 world wars, Germany, which was an enemy to Great Britain, is now formed in unity with the EEC group. இன்றைக்கு அது ஐக்கியமாக காணப்படுகிறது.
கடந்த 2 உலக மகா யுத்தங்களிலும் இதே ஐரோப்பா நாடுகளுக்கு அது எதிரியாக யுத்தம் பண்ணினது. Now Germany is found in unity in the EEC group, but it was warring against the Great Britain in the first 2 world wars. இனி நடக்கக்கூடிய 3ஆம் உலக மகா யுத்தத்தில் இந்த EEC-லே காணப்படுகிற ஜெர்மனி ஒரு நாடை அழைத்து சென்று 3ஆம் உலக மகா யுத்தத்தில் இந்த ஐரோப்பா நாடுகளுக்கு எதிராக மாறப்போகிறது. Now in the 3rd world war, this Germany will get rid out of this EEC group with another country, and it is going to fight against all these European countries. ஏனென்றால் தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின்படி யோவான் கண்ட தரிசனத்தின்படி அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் மாத்திரமே இருக்கிறது. Because according to the vision that John saw, the beast had 10 horns. இப்படிப்பட்டதான நிறைவேறுதல் நடைபெறும் என்று எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே 3ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்தும் அது யார் யாருக்கு நடைபெறும், அதிலே யார் ஜெயிப்பார்கள், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், எங்கே நடைபெறும், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். In Ezekiel chapter 38, the Spirit of God has revealed to Ezekiel about the 3rd world war and the countries which will be involved in the 3rd world war and the place where it will be held. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 1ஆம் உலக மகா யுத்தத்திலே யூதர்களுக்கு சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதி கிடைத்தது. 2ஆம் உலக மகா யுத்தத்திலே யூதர்களுக்கு சொந்த தேசமே கிடைத்தது. Again I repeat that after the end of the first world war, the Jews had permission to get back to their land, and at this end of the second world war, the Jews got back their own country. ஆனால் 3ஆம் உலக மகா யுத்தத்திலே யூதர்களுக்கு சொந்த ஆலயம் கட்ட, தேவனுடைய ஆலயம் கட்ட அனுமதி கிடைக்க போகிறது. But after the 3rd world war, the Jews will have permission to construct their own temple. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ரஷ்யாவின் தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகளும் இந்த ஐரோப்பா நாடுகள் தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகளும் இஸ்ரேல் மலைகளிலே வைத்து ஒரு யுத்தம் நடைபெறும் என்றும் அந்த யுத்தத்திலே ரஷ்யா தோல்வி அடையும் என்றும் எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். In Ezekiel chapter 38 and 39 we see that there will be a group of countries under Russia and another group of countries under Europe, and of it Russia will fail in the battle. இன்றைக்கு EEC என்கிற அமைப்பிலே காணப்படக்கூடிய அந்த ஜெர்மனி ஆனது கடந்த 2 உலக மகா யுத்தங்களிலும் ஐரோப்பா நாடுகளுக்கு எதிர்த்து நின்றது. This Germany, which is now found in the EEC group, were against the European countries in the first 2 world wars. கடந்த 2 உலக மகா யுத்தங்களிலே ஐரோப்பா நாடுகளுக்கு எதிர்த்து நின்ற ஜெர்மனி இனி வரக்கூடிய 3ஆம் உலக மகா யுத்தத்திலும் இந்த EEC-லிருந்து வெளியேறி ரஷ்யாவோடு சேர்ந்து இந்த ஐரோப்பா நாடுகளுக்கு எதிரியாக மாறப்போகிறது. Germany, which was standing against the European countries in the first world wars, will get rid out of this EEC group, and it will join with Russia and oppose the European countries. இங்கே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே மேசேக் தூபால் என்கிறதான 2 ஜாதிகளை குறித்து நாம் படிக்கிறோம். We read in Ezekiel 38th chapter about Meshech and Tubal. முதல் 2 வசனங்களிலே தமிழிலே அங்கே ஒரு வார்த்தை இல்லை, மலையாளத்திலே ரோஸ் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil there is no word called rose, but in Malayalam that is told about rose. மூல பாஷையிலும் அந்த வார்த்தை இருக்கிறது. Even in the original tongue it is written there. ரோஸ் தேசம் என்று சொல்வது ரஷ்யாவுடைய பழைய பெயர் ரோஸ்லண்டா இருக்கிறது. And Russia is earlier called Rose. ஆகவே ரஷ்யாவும் மேசேக் என்று சொல்வது மாஸ்கோவை வெளிப்படுத்துகிறது, தூபால் என்று சொல்வது டுபாஸ்கோவை வெளிப்படுத்துகிறது. Russia means Meshech and Tubal means Moscow. மேசேக் மாஸ்கோவையும் Meshech டுபாஸ்கோவையும். Meshech reveals Moscow and Tubal Tabasco. ரஷ்யா மேசேக் தூபால் என்று இங்கே நாம் படிக்கிறோம். இந்த முதல் 2 வசனங்களை எசேக்கியேல் 38 முதல் 2 வசனம், எசேக்கியேல் 39 முதல் 3 வசனங்களிலே நாம் அப்படி படிக்கிறோம். In Ezekiel chapter 38 first 2 verses we see about Russia, Meshech and Tubal. அப்ப ரஷ்யாவின் தலைமையிலே ஒரு கூட்ட நாடுகள் 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு கடந்து வரும். Therefore we see in Russia these 3 nations will come for the first 3rd world war. அது ரஷ்யாவின் தலைமையிலே வரக்கூடிய நாடுகளின் பெயரை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே படிக்கிறோம். Of the nations which would come under Russia, we see the names written in 5 and 6 verses of 30th chapter of Ezekiel. வாசிப்போம். அவர்களுடைய கூட பெர்சியர் முதலாவது ரஷ்யாவோடு சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக 3ஆம் உலக மகா யுத்தத்திலே வரக்கூடிய நாடு பெர்சியா என்று எழுதப்பட்டிருக்கு. பெர்சியா என்று சொன்னால் தற்காலத்திலே அது ஈரான் நாட்டை காட்டுகிறது.
Persia will join Russia in the Third World War. Persia now means Iran. இன்றைக்கு நீங்கள் உலக செய்தியை படித்து பார்த்தால் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக ஈரான் கிரியை செய்து வருவதை, ரஷ்யா கிரியை செய்து வருவதை ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தியை படித்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Now if you should read the world newspapers, you can see what Iran is working and how Russia is working today. அடுத்த வசனம். எத்தியோப்பியரும் இரண்டாவது எத்தியோப்பியா. Secondly is Ethiopia. லீபியரும் இருப்பார்கள். மூன்றாவது லிபியா. Third is Libya. அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். கோமேரும். அடுத்த வசனத்திலே கோமேர் என்று படிக்கிறோம். அந்த கோமேர் தான் ஜெர்மனியா இருக்கிறது. உங்களுடைய பழைய ஆங்கில பைபிளிலே அந்த மேப்ல நீங்கள் கோமேர் என்கிற வார்த்தைக்கு கீழே பிராக்கெட்ல ஜெர்மனி என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். In the 6th verse we see Gomer means this is Germany. In the old English Bible we see in the map that under the word called Gomer Germany is written. ஆகவே கோமேர் என்று சொல்வது தற்கால ஜெர்மனியை காட்டுகிறது. Gomer is referring to present Germany. இன்றைக்கு EEC-லே 12 நாடுகளில் ஒரு நாடாய் காணப்படக்கூடிய ஜெர்மனி வெளியேறும் என்று சொன்னேன். ஆண்டோடைய தீர்க்கதரிசன வார்த்தையும் அப்படியே இருக்கிறது. Today I said in EEC a group is Germany is forming that group, but it will get rid of it, but the word of God is also proving that Germany will get rid of it. இனி வாசிப்போம். வடதிசையிலுள்ள தொகர்மா வம்சத்தாரும். தொகர்மா என்று சொல்வது துருக்கியை வெளிப்படுத்துகிறது. Togarma refers to Turkey. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறார்கள். All these countries will join together to war against Israel and they will come to Israel. இனி இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய நாடுகளின் பெயரை 13ஆம் வசனத்தில், அதே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். In that same Ezekiel chapter 38 verse 13 we see of the nations which are joining Israel. சேபா தேசத்தாரும். சேபா என்று சொல்வது இன்றைக்குள்ள யமன் நாட்டை காட்டுகிறது. Sheba means Yemen which is existing today. தேதான் தேசத்தாரும். இன்றைக்குள்ள ஈடன் தேசத்தை காட்டுகிறது. Dedan refers to Dedan today. தர்சீசின் வர்த்தகரும். தர்சீஸ் என்று சொல்வதுதான் கிரேட் பிரிட்டனை காட்டுகிறது. Merchants of Tarshish refers to Great Britain. அதனுடைய பாலசிங்கங்கள் அதன் பாலசிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய கூட்டு நாடுகளை வெளிப்படுத்துகிறது. All the young lions refer to the co-countries. இனி இந்த இரண்டு நாடுகளுக்கும் இஸ்ரேல் மலையிலே வைத்து யுத்தம் நடப்பதாகவும் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே ரஷ்யாவை நான் இஸ்ரேல் மலைகளிலே விழப் பண்ணுவேன், தோல்வியடைய செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். In 39th chapter we see that these two groups will join together and fight against one another, but in the word of God says that he will make Russia to fall. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ரஷ்யாவும் அதனுடைய கூட்டு நாடுகளும் ஜெர்மனியும் தோல்வியடையும், கிரேட் பிரிட்டன் ஐரோப்பா நாடுகள் ஜெயம் பெறும். Russia and the co-countries and Germany will fail in the Third World War, whereas Great Britain will overcome. இந்த யுத்தம் நடைபெறுகிற அதே வேளையில் தானே வானத்திலே மிகாவேலின் தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. When there is the battle on this earth, at the same time there is a battle between Michael and his angels and Satan and his angels. அப்படி பூமியிலே விழத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் தான் இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயித்து வரக்கூடிய ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவனுக்கு தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறது. அவன்தான் அந்தி கிறிஸ்து. The serpent which is cast down to the earth after the war in heaven, he is giving his power and authority to the one which is coming as an overcomer of this battle in the earth. ஜெர்மனி வெளியேறுகிறது என்பதை நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள். கடந்த 2 உலக மகா யுத்தங்களிலும் இதே ஐரோப்பா நாடுகளுக்கு எதிராக ஜெர்மனி யுத்தம் பண்ணினதை நீங்கள் சரித்திரத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். You can study from history that Germany is going to get rid out of this EEC, because in the first 2 battles they rose against the European countries. ஆனா இன்றைக்கு அது EEC-லே 12 நாடுகளில் ஒரு நாடாக இருக்கிறது. But today in the EEC it is one among the 12 countries. ஆகவே அது வெளியேறும்படியாக ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறப் போகிறது. அந்த யுத்தத்திலே ஜெயித்து வரக்கூடிய தலைவனைத்தான் வானத்திலிருந்து கீழே விழத்தள்ளப்பட்ட வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவனை அந்தி கிறிஸ்துவாய் நியமிக்கிறது. For Germany to get rid of it is the Third World War going to take place, and the battle, and those who are getting victory over the battle of it, one person is selected by the Antichrist and he is given authority and power to become the Antichrist. இனி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி இருக்கும்?
how will the reign of Antichrist be? அவன் ரோமிலே இருப்பான், அவனுக்கு கீழே 10 ராஜாக்கள் இருப்பார்கள், அதுதான் இந்த 10 கொம்புகள். He will be in Rome, whereas 10 kings will be appointed in his stead. These are the 10 horns. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் இதை படிக்கிறோம். Revelation 17 chapter verses 12 and 30 we see about this. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இங்கே ஏன் இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது? Why is it is given here as they would give their power and strength unto the beast? மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே இவர்கள் 10 பேரும் ஜெயிப்பார்கள். இதிலே உள்ள ஒரு நபர், அந்த 10 பேரும் தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்களில் ஒருவரைத்தான் அந்தி கிறிஸ்துவாக அந்த வலுசர்ப்பம் மாற்றுகிறது. The 10 kings will overcome in the third world war, but they will be selecting one of the 10 kings, and they will give their power and strength unto the beast. அதாவது மிருகம் என்று சொல்வது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. Beast refers to Antichrist. இந்த 10 ராஜாக்களும் ஒரு மிருகத்துக்கு தங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார், ஒரு நபருக்கு, ஒரு மனிதனுக்கு. இந்த 10 ராஜாக்களும் மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் முடிவிலே ஒரு மனிதனை ஏகமனதாக இவர்களும் தேர்ந்தெடுக்கிறார்கள். These 10 kings with one mind they are selecting one man and giving their power and strength unto him. அந்த மிருகம் அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. That beast refers to Antichrist. மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் முடிவிலே ஜெயித்ததான இந்த 10 ராஜாக்களும் அந்த ஒரு மனிதனுக்கு, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். அந்த அந்தி கிறிஸ்துவும் இவர்களுக்கு மொத்த உலகத்தையும் 10ஆக பிரித்து இவர்கள் கையிலே ஒப்படைக்கிறான். The 10 kings who have overcome in the third world war are giving their all their power and strength unto one of them, and he is the Antichrist. The Antichrist is also giving his authority to 10 of them, dividing the world into 10 divisions. இன்றைக்கு முழு உலகத்திலும் 195 நாடுகள் கிட்டத்தட்ட காணப்படுகிறது. There are nearly 195 countries in the whole world today. ஒவ்வொரு நாட்டிலேயும் பிரதமர், ஜனாதிபதி என்று 195க்கு மேற்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். In every country there is a president, the prime minister, and more than 195 kings are existing today. ஆனால் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த 10 ராஜாக்களும் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ஒருவனை வலுசர்ப்பமும் தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறது. அந்த ஒருவன் இந்த 10 பேருக்கும் முழு உலகத்தையும், அந்த 195 நாடுகளையும் 10ஆக பிரித்து அவர்கள் கரத்தில் ஒப்படைக்கிறான். Now the 195 countries which are existing after the end of the third world war, they will be divided into 10 nations, and they will with one accord they will give their authority and power and seat unto the Antichrist. பெயரளவுக்கு அவங்க 10 பேரும் ராஜாக்களா இருந்தாலும் எல்லா அதிகாரமும், சர்வ அதிகாரமும் அந்த ஒரு மனிதனிடத்திலே, அந்தி கிறிஸ்துவினிடத்திலே காணப்படும். Although they for name's sake are 10 kings, but all the power and authority of the whole earth is found in the hands of Antichrist. இப்படியாக அந்த 3 வருடம், முதல் 3 வருடத்திலே அந்த அந்தி கிறிஸ்துவை முழு உலகத்துள்ள ஜனங்கள் வணங்க வேண்டும். All the people of this whole earth should worship this Antichrist in the first 3.5 period. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Revelation 13 chapter verse 8 verse 10 verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவபுசத்தில் பேரெழுதப்பட்டதான பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பூமியின் குடிகள் யாவரும் அவனை வணங்குவார்கள். All the nation all this dwell in the earth shall worship him. இவர்கள் மத்தியிலே எவன் அந்த அந்தி கிறிஸ்து என்கிற மனிதனையோ அவனுடைய அதே ரூபத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு தேசத்திலும், மாநிலத்திலும், மாவட்டத்திலும், நகரத்திலும் காணப்படுகிற இந்த ரோபோவை வணங்கவில்லையோ அவர்கள் சிரச்சேதம் பண்ணப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். Whoever who is not worshipping the image which is erected in every town and nation and district and state, they will be killed by this image. 10 ராஜாக்கள் 10 ராஜ்யங்களிலே காணப்பட்டாலும், பிரிந்து காணப்பட்டாலும், ஒவ்வொரு மனிதனும் அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறானா என்பதை கண்காணிக்கும்படியாக ஒவ்வொரு ஊரிலும் இந்த அவனுடைய அதே ரூபத்தில் உள்ள ரோபோக்கள் நடமாடிக்கொண்டிருக்கும். Although the 10 kings are separated from each other, these robots which are erected in every district and place, they will be walking about the streets to find who is not worshipping them. ஆகவே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ரோமிலே அந்த சர்வாதிகாரி இருக்கிறான்,
மொத்த உலகமும் 10ஆக பிரிக்கப்பட்டு 10 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே ஒவ்வொரு ஊரிலும் ஜனங்களை கண்காணிக்கும்படியாக ரோபோக்கள், போலீஸுக்கு பதிலாக, ராணுவத்துக்கு பதிலாக ரோபோக்கள் நடமாடும். We can see that there will be the Antichrist in Rome, and there will be 10 kings under him, and under the 10 kings are found robots in every town and place to see if all the people are worshipping him, and they will murder the ones who are not worshipping the image. ஆகவே தான் இன்றைக்கு ஜப்பான் தேசத்திலே லட்சக்கணக்கான ரோபோக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. Therefore, in Japan, there are lakhs of robots discovered these days. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் வாசிக்கும் போது மனிதர்களை கொலை செய்யும்படியாக அன்றைக்கு ராணுவத்துக்கோ போலீஸுக்கோ அல்ல, ரோபோக்களுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. In Revelation 13 chapter verse 15 we see that their authority is given to these robots to kill the people and not to any military force or police. ஏனென்றால் ஒரு போலீஸ் எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், மனிதர்களாய் இருக்கிறபடியால் இரக்கம் இருக்கிறது. Because if you take for a policeman, he is as he is a human being, he has mercy. ஆனால் எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் ஒரு எந்திர மனிதன், கொடூரமும் மூர்க்கமுள்ள எந்திர மனிதன் உருவாக்கப்பட்டு வருகிறான், கைவிடப்பட்ட சபையை துன்பப்படுத்தும்படியாக. But the merciless machine man is being made today that he might persecute the forsaken church. வெளிப்படுத்தல் 13:15. Revelation 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும், அவர்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை கொலை செய்யத்தக்கதாக, all those who worship not this image in whatever rank they may be, they must be killed. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? Who is given this authority? தொடர்ந்து வாசிப்போம். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி வணங்காத யாவரையும் கொலை செய்யும்படியாக ஒரு மனிதனிடத்துல பொறுப்பு படைக்கப்படவில்லை. இந்த எந்திர மனிதனிடத்துல தான், இந்த ரோபோவினிடத்துல தான் கொலை செய்யும்படியாக சத்துவம் கொடுக்கப்படுகிறது. The power is given to these robots, which is the image of the beast, to kill the ones who are not worshipping the image. இப்படியாக முதல் 3 வருட உபத்திரவத்திலே ஆண்டவராய் இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு கைவிடப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்டத்தார் இந்த ரோபோவை வணங்க மாட்டார்கள், அந்தி கிறிஸ்துவை வணங்க மாட்டார்கள். அவர்களுக்கு புசிக்கவோ குடிக்கவோ ஒன்றும் இல்லாமல் சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். Likewise, at the end of the 3.5 years period, the people who are being forsaken at the secret coming of the Lord, they will undergo torture and persecution by this beast. They will not have anything to eat or drink, but they will die as martyrs. இப்படி ரோபோவினால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதான அந்த கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாகத்தான் நடுராத்திரியிலே ஆண்டவராகிய இயேசு வருகிறார். Jesus is going to come at midnight to gather the martyrs who have been persecuted and who have been killed by these robots. இதற்கு பேர் அறுவடை என்று அழைக்கப்படுகிறது. This period is called as harvest. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Revelation 14 verse 15 onwards. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமி பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமி மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பூமியின் விளைவு அறுப்புண்டது. And the harvest of the earth has been cut off. அந்த ராக்காலத்திலே முதல் 3 வருட உபத்திரவத்திலே ஆண்டவராகிய இயேசுவுக்காக ரோபோவை எதிர்த்து நின்று, அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று மரித்ததான கிறிஸ்தவர்களை அறுவடை செய்யும்படியாக 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டத்திலே மேகத்திலே அவர் வெளிப்படுகிறார். In the night time, all those Christians who have been forsaken in the secret coming of the Lord, those who suffer persecution by the Antichrist, and those who have been killed, those who die as martyrs, together them Jesus is going to appear in the mid-air. இனி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ரோபோவும் என்கிற தலைப்புக்கும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கும் ரோபோவுக்கும் என்ன சம்பந்தம்? What is the connection between the second coming of the Lord Jesus and robo? எப்படி முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே அந்த ரோபோவினால் கொலை செய்யப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வருகிறாரோ, however Jesus is coming to gather the people at the end of the 3.5 years period, those who have been killed by these robots.
இந்த ராக்காலத்தின் பின்பகுதி, அதாவது முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே, அதற்கு பிற்பாடு இந்த பூமியிலே என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் இனி தியானிக்க போகிறோம். We are going to meditate as to what is going to happen in the second half of the tribulation period, which is after 3.5 years, that in the night time. ரோபோவை வணங்காதவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். Those who did not worship the robos died as martyrs. அப்ப பூமியின் குடிகள் எல்லாரும் அந்த மிருகத்தை வணங்கினார்களே, அவர்கள் முடிவு என்ன? All the multitudes of the earth who worshipped him, what is their end? அதுதான் அந்த முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே, அதாவது நடுராத்திரியிலே மணவாளன் வந்து புத்தியுள்ள கன்னிகளை உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை சேர்த்து கொண்ட பிற்பாடு இந்த பூமியிலே மகா உபத்திரவம் உண்டாயிருக்கும். That is what after the 3.5 years period, when Jesus is coming and gathering the wise virgins who have been dying as martyrs, after he is gathering them, there will be great tribulation in this earth. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Revelation 16 chapter 1st 2nd verses. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமி மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குறவர்களுமாகிய, நிறுத்துவோம். இந்த இடத்திலே மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினவர்கள். In this portion we read that those who worshipped his image. ஆகவே முதல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் 2ஆம் கட்டத்தில் மாத்திரமல்ல ரோபோ சம்பந்தப்பட்டிருப்பது, அதற்கு பிற்பாடு உள்ள நாளிலும் அது சம்பந்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த ரோபோவை வணங்கினார்களோ, அந்த சொரூபத்தை வணங்கினார்களோ, அவர்கள் மேல் பூமியிலே கோப கலசங்கள், தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. Therefore we see that the robos are existing not only in the first 3.5 years of tribulation period, but they are existing even in the second half, 3.5 years of tribulation period, and those who was worshipping his image, upon them the vials of wrath are poured. இப்படியாக அந்த சொரூபத்தை, ரோபோவை வணங்கினதான சகல பூமியின் குடிகள் மேலும் தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் மறு 3 வருட உபத்திரவத்திலே, மகா உபத்திரவத்திலே ஊற்றப்படுகிறது. அவைகளில் சிலவற்றை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். In the second half of the tribulation period, the vials of the wrath of God is being poured, and that is what we are going to see today. மொத்தம் 7 தேவனுடைய கோப கலசங்கள் இந்த பூமியின் மேல் அந்த 3 வருடத்திலே ஊற்றப்படும். There are totally 7 vials which will be poured on this earth during that period. அந்த 7 கோப கலசங்களும் 7 வாதைகள் என்று அழைக்கப்படுகிறது. These 7 vials are 7 pestilences. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 21:9 நாம் வாசித்த போது 7 வாதைகள் என்று படித்தோம். That is what when we read Revelation 21 verse 9, there are pestilences which comes. இந்த 7 வாதைகள் விஞ்ஞான ரீதியாக எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை விஞ்ஞான ரீதியான படங்களோடு நாம் பார்க்க போகிறோம். We can see with the scientific researchers how these 7 last plagues will take place. இன்றைக்கு சூரியன் மேல் 4ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றினான். Now the angel is pouring out his vial upon the sun. 8ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 8. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 7 கலசங்கள் ஊற்றப்படுகிறது. எல்லாமே விஞ்ஞான ரீதியாக நிறைவேறி இருக்கிறது. ஆனால் இந்த 3 நாட்களிலே எல்லாவற்றையும் சொல்ல முடியாதபடினால் முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். All these things have been fulfilled scientifically, but there's no time. I would like to cite a few of them. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். The 4th angel poured out his vial upon the sun. பிரியமானவர்களே, இந்த முதல் 3 வருடத்திலே ரோபோவை யாரெல்லாம் வணங்கினார்களோ, அந்தி கிறிஸ்துவை வணங்கின சகல பூமியின் ஜனங்கள் மேல் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊற்றப்படுகிறது. சூரியனின் மேல் அந்த நியாய தீர்ப்பு இறங்குகிறது. Upon all of them who worshipped the antichrist, which is the robo, upon them the fury of the Lord is poured, and the indignation of the Lord is coming upon the sun. இந்த சூரியன் மேல் கலசம் ஊற்றுவதினால் என்ன இந்த பூமியிலே சம்பவிக்க போகிறது? When the vial is poured upon the sun, what is happening to this earth? ஒவ்வொரு மனிதனும் குருடனை போல தடவி தடவி தடவி
நடக்கக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் காணப்படும். Every man will walk about with like blind men and grope in the darkness. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே செப்பனியா தீர்க்கதரிசி அந்த நாட்கள் எப்படிப்பட்டது என்று தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். In Zephaniah 1st chapter verse 14 we see 17. verse 17 we see as to how the indignation of the Lord is poured upon the earth. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். 14ஆம் வசனம் Verse 14. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். ஒரு பெரிய பராக்கிரமசாலியும் கூட மனங்கசந்து அழக்கூடிய கொடூரமான நாளாக அந்த நாள் காணப்படும். We see that day is found that the mighty man also shall cry there bitterly. சூரியன் இருண்டு போகிறது நிமித்தமாக பூமியிலே ஜீவிக்கிற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு அதிகாரியும் தடவி தடவி கூடனை போல தடுமாறி விழக்கூடிய நாளாக அந்த நாள் காணப்படும். Because the sun is going to be darkened, every man or every authority who is here, they will be walking about like blind men and grope in darkness in those days. முதல் 3 வருடத்தின் உபத்திரவத்தின் முடிவிலே அந்த சூரியன் இருண்டு போகும் என்று இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். Jesus in Matthew's Gospel chapter 24 says that the sun will be darkened in those days. முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே சூரியன் இருண்டு போகும். At the end of the first 3.5 years period, the sun will be darkened. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடந்த வருடம் நாசரேத் இதே வேதபாட கூட்டத்திலே சூரியனின் நிலவரங்களை குறித்து சில படங்களை நாசா வெளியிட்ட படங்களை பார்த்தோம். அது வேறு. இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த படம் தற்போதுள்ள நிலவரம். Last year, the pictures which you saw, which NASA has revealed, those pictures are different, but the pictures which you see now are different to it. சூரியனை குறித்து பல்வேறு வித்தியாசமான ஆராய்ச்சி விஞ்ஞான உலகத்தினால் செய்து வருகிறார்கள். The scientific world is conducting researches about the sun in various ways today. சுமார் 90 வருடங்களுக்கு முன்பு சூரியன் இருண்டு போகும் என்கிற சத்தியத்தை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வேத தீர்க்கதரிசன வசனத்துக்கு எதிர்த்து நின்றது. About 90 years back, this scientific world could not accept this word of God saying that the sun is going to be darkened. ஏனென்றால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான நவீன கண்டுபிடிப்புகளோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளியில் அமைக்கப்பட்ட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோ அன்றைக்கு இல்லை. As the International Space Station is adopted today, in those days it was not existing to search out the sun rays. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. சூரியன் இருண்டு போகுமா? Will the sun be darkened? அது எப்படி இருண்டு போகும்? How will it be darkened? எப்போது இருண்டு போகும்? When will it be darkened? யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருண்டு போகும். Joel the prophet says that before the day of the Lord should come, the sun will be darkened. தீர்க்கதரிசன வசனத்தின் ஒற்றுமையை பாருங்கள். See how the prophetical words are linked with each other. யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்த காலம் வேறு. The period where Joel prophesied was different. இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்த காலம் வேறு. The period where Jesus prophesied was different period. இந்த யோவான் தரிசனம் கண்ட காலம் வேறு. The John where he saw this vision, that was a different period. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. யோவேல் 2:31. Joel chapter 2 verse 31. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருண்டு போகும், இருளாக மாறும். Before the great and terrible day of the Lord should come, the sun shall be turned into darkness. அந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்தான் மகா உபத்திரவ காலம். The great and terrible day of the Lord is the great tribulation period. ஏனென்றால் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து யூதர்களை கொடுமைப்படுத்துகிறான் அந்த நாட்களிலே, மறுபக்கம் பூமியின் குடிகள் மேல் தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் நேரடியாக ஊற்றப்படுகிறது. On one hand, this Antichrist is persecuting the Jews, and on the other hand, the 7 vials are poured upon this earth.
இரண்டாவது 3 வருட காலம் எப்படி இருக்கும்? How will the second 3.5 years tribulation period be? அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியிலே நடைபெறும். This is the period, the reign of Antichrist will be on the யூதர்களை earth. அவன் கொடுமைப்படுத்துவான். He will be persecuting the Jews. மறுபக்கத்திலே முழு உலகத்துள்ள பூமியின் குடிகள் மேல், பூமியின் ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபத்தின் கலசங்கள் ஊற்றப்படும். On the other hand, the vials of the wrath of God will be poured upon the multitudes of the earth. அதிலே மிக முக்கியமான அனுபவம் தான் சூரியன் இருண்டு போகும். Of it, an important thing is the sun will be darkened. அப்ப யோவேல் சொல்கிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே, அதாவது முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே. When Joel says the great and terrible day of the Lord should come, that is at the end of the 3.5 years tribulation period. அதைத்தான் இயேசு சொல்கிறார், அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனேயே சூரியன் அந்தகாரப்படும். That is what Jesus says, before as soon as the days will be passed, the sun will be darkened. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் கருத்த கம்பளியாக மாறினது. In Revelation chapter 6 we see that when the 6th seal was broken, the sun was becoming as a black blanket. முதல் 3 வருடத்தின் முடிவிலே தான் இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது மகா உபத்திரவம், கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்கிறது. This seal is being opened during the 3.5 years tribulation period, but at the end of the tribulation period is the 7th vial poured. இனி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Revelation 6 chapter verse 12. அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. இந்த வேதம் எவ்வளவு சத்தியம் என்று பாருங்கள். See how the word of God is true. விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டு நாசா ஆராய்ச்சி மையம் இன்றைக்கு வெளியிட்டதான இந்த செய்தியை, இன்றைக்குள்ள சூரியனுடைய நிலவரத்தை எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக யோவேல் தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். So many years back Joel prophesied in the word of God, saying what NASA researchers have found about the sun today. இன்றைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. Today the International Space Station has been erected. இதுதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆயிருக்கிறது. This is the International Space Station. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the true picture of the International Space Station. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. சூரியன் இருண்டு போகுமா? Will the sun be darkened? இது சாத்தியம்தானா? Is it possible? என்று தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம், The scientific world which criticized the word of God, இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்கு முன்பாக விஞ்ஞான உலகம் முழங்கால் படியிட்டு நிற்கிறது. today the scientific world is standing on the knees before the word of God. சூரியன் இருண்டு போக சான்ஸே இல்லை என்று வாதாடின விஞ்ஞான உலகம், The scientific world which first argued that there will be no darkness in the sun, 1947ஆம் ஆண்டிலே in 1947 முதலாக சூரியனிலே ஒரு கருப்பு புள்ளியை கண்டுபிடித்தார்கள். firstly they found out a black spot in the sun. கருப்பு புள்ளி என்று சொன்னால் நம்முடைய பார்வையில் அது பேர்தான் புள்ளி, விஞ்ஞானிகளுடைய பார்வையிலே அந்த ஒரு கருப்பு புள்ளியின் பரப்பளவு 760 கோடி சதுர மைல். In our view it is one dot, but according to the scientific researchers it is 760 crore square meters. 1947ஆம் ஆண்டிலே சூரியனிலே ஒரே ஒரு கருப்பு புள்ளி காணப்பட்டது. அதன் பரப்பளவு 760 கோடி சதுர மைல். இது என்னுடைய கருத்தல்ல, விஞ்ஞான உலகத்தின் கருத்து. In 1947 there occurred a spot in the sun which is 760 crore square meters, and this is not my view but it is scientific researchers. அந்த கருப்பு புள்ளி உள்ள இடத்திலே என்ன சம்பவித்திருக்கிறது? What happened to the black spot? சூரியனுடைய மேல்பரப்பிலே 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படுகிறது. In the above portion of the sun 6000 degrees Celsius is found. இந்த கருப்பு புள்ளி விழுந்த இடத்திலே வெறும் 1500 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம் காணப்படுகிறது. In this spot where it is occurred there is only 1500 Celsius degrees. அதாவது 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்க வேண்டிய இடத்திலே 4500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைந்து வெறும் 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இப்போது காணப்படுகிறது. The warmth where 6000 degrees Celsius were existed, 4500 degrees have been decreased, and now it's only 1500 degrees Celsius warmth. 1947லே ஒரே ஒரு கருப்பு புள்ளி தான் இருந்தது. In 1947 there was only one black spot. ஆனால் இன்றைக்கு But today 1980ஆம் ஆண்டு முதல்
இவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது ஏராளமான கருப்பு புள்ளி விழுந்திருக்கிறது. From 1980 onwards, after the researchers, they found that there are many black such spots. விஞ்ஞான உலகம் அதற்கு கொடுத்த பேர் ஃபேகுலே. The term given by the scientific world is faculae. இன்றைக்குள்ளதான சூரியனிலே எவ்வளவு கருப்பு புள்ளிகள் விழுந்திருக்கிறது, எதிர்காலத்திலே சூரியன் கருத்த கம்பளியை போல இருண்டு போக போகிறது என்று நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்து வெளியிட்ட உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Now we can see the picture here which NASA research have been giving out, saying that the sun will become as a black blanket in future. சூரியன் இருண்டு போகுமா? Will sun be darkened? இந்த தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுமா? Will this prophetical word of God be fulfilled? தன்னுடைய விஞ்ஞான ஞானத்தை வைத்து தேவனுடைய தீர்க்கதரிசனத்துக்கு எதிர்த்து நின்ற விஞ்ஞான உலகம், the scientific world which resisted the knowledge of God or the word of God with their scientific knowledge, தீர்க்கதரிசன வார்த்தையை குற்றப்படுத்தின பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம், the scientific world which criticized the prophetical word of God, அன்றைக்கு இந்த வார்த்தையை பரியாசம் பண்ணினவர்கள் இன்றைக்கு சூரியன் இருண்டு போகும் என்கிற வார்த்தையை ஒருவரும் பரியாசம் பண்ண முடியாது. those who criticized the word of God those days cannot hesitate that the sun will be darkened today. ஏனென்றால் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு முறை சூரியனிலும் சந்திரனிலும் நடக்கக்கூடிய மாற்றங்களை உடனுக்குடன் சேட்டலைட் மூலமாக படம் எடுத்து வெளியிடுகிறார்கள். Because through this international space station the changes which are taking place in the sun are being taken photography and being revealed immediately. ஆகவே இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் இப்போது தற்போது கடந்த வருடத்தில் பார்த்த படம் அல்ல இது. தற்போது சூரியனுடைய நிலவரம் என்ன? This is not the pictures which we saw earlier, but what is the status of the sun today? அருமையான தேவஜனமே, இயேசுவின் ரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களோ இல்லையோ? சர்வ சிருஷ்டிகளும் இயேசுவுடைய அந்த உபத்திர காலத்துக்கு, கர்த்தருடைய நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறது. Dear people of God, whether you are getting ready for the coming of the Lord or not, all the creations of the nature is getting prepared to meet the Lord's day. இதோ இந்த மூன்றாம் நாளிலே சூரியன் நாசரேத்துக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. On this third day, sun is revealing a gospel to this Nazareth. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, சூரியனாகிய நான் ஒரு பக்கம் இருண்டு கொண்டே வருகிறேன், என்னில் பல கருப்பு புள்ளிகள் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. Oh dear Christian friend, I am the sun and I'm getting darkened every day with the black spots in me. ஒருவரும் நெருங்க முடியாத பிரகாசமுடைய வெப்பமுடைய நபராக காணப்பட்ட சூரியனாகிய நான் இதோ இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். I the sun who was brightly shining with nobody could draw near to me, now I am becoming darkened. கர்த்தருடைய நாளை சந்திக்கும்படியாக நான் கருத்த கம்பளியாய் மாறி வருகிறேன். கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்துவின் நாளை, இயேசுவின் ரகசிய வருகையை சந்திக்கும்படியாக நீ ஆயத்தப்படுவாயாக. Dear Christian friend, I am getting prepared as a black blanket to meet the Lord's day. Therefore you be prepared for his coming. சூரியன் மாத்திரமல்ல, சந்திரன் இருண்டு போகும். Not only sun, moon is also darkened. சந்திரனை பற்றி இரண்டு தீர்க்கதரிசனங்கள் உண்டு. There are two prophecies about the moon. இப்பொழுது நாம் வாசித்த யோவானிலே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சந்திரன் இரத்தம் போல் மாறும். In Revelation 6 chapter verse 12 we see that the moon will be turned into blood. அதை கடந்த வருடத்திலே நாம் படத்தோடு பார்த்தோம். Last year with the pictures we saw. ஆகவே நான் அடுத்த காரியத்துக்கு போகிறேன். சந்திரன் இருண்டு போகும். The sun will be darkened. சூரியன் மாத்திரமல்ல, சந்திரனும் இருண்டு போகும். Not only the sun but also the moon. யோவேல் 2:31, ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 34ஆம் அதிகாரம், இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகள் சந்திரன் இருண்டு போகும் என்று சொல்லி இருக்கிறார்கள். In Joel 2nd chapter, Isaiah 31, they all say that the sun will be darkened, moon will be darkened. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவும் தீர்க்கதரிசனம் உரைத்தார், சந்திரன் இருண்டு போகும். In Matthew 24 chapter, Jesus also prophesied that the moon will be darkened. நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்து வெளியிட்ட தற்போது சந்திரனுடைய நிலவரம் என்ன? அந்த படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். The present pictures which have been taken by the NASA's research center, this is the picture that you see here. சூரிய குடும்பத்திலே காணப்படக்கூடிய மெட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எரிகற்கள் இந்த சந்திரனிலே மோதுவதில் நிமித்தமாக இப்போது சந்திரனிலே குழிகள் விழுந்திருக்கிறது.
Because of the heteroids which are found because of the sun, the holes are found in the moon. அந்த குழிகளுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the dips in this place, in this picture. மனிதனுடைய கற்பனையினால் ஒரு ஆர்டிஸ்டை வைத்து வரைந்த படம் எல்லாம் இவையெல்லாம். It's not with human creativity, it's drawn by the artist. நீங்கள் பெரிதும் மதிக்கிறதான விஞ்ஞான உலகம், நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்து வெளியிட்ட அநேக விஞ்ஞானிகளுடைய கருத்து, அவர்கள் எடுத்து வெளியிட்ட உண்மையான படத்தின் காப்பியை தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். This is the copy of the picture taken by the NASA Research Center, which you trust as the trustworthy people. இந்த குழி விழுந்த இடத்திலே சூரிய வெப்பம் விழாதபடினால் சந்திரனும் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. Because in this portion the light of the sun is not falling, the moon is also becoming darkened. சூரியன் இருண்டால் எனக்கென்ன, சந்திரன் இருண்டால் எனக்கென்ன, நான் நாசரேத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? Are you saying, what for me if sun is getting darkened or the moon is getting darkened, I am in Nazareth? இந்த சூரியன் சந்திரனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக பருவநிலை குழப்பத்தை இந்த உலகம் நம்முடைய நாட்களிலே இப்போதே சந்தித்து வருகிறது. We can see because of the nature or because of the sun and the moon, there are differences in the temperature today. பருவநிலை குழப்பம் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டிய அந்த சீசன்ல மழை பெய்கிறது இல்லை. When we say the weather forecast, there's no rain at the time when rain should fall. பருவம் தப்பி எல்லாமே போல் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Everything is going astray from the weather in our own eyes. இந்த பருவநிலை மாற்றத்தின் நிமித்தமாக என்ன சம்பவிக்கிறது பூமியிலே? What is happening because of the change in weather on earth? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இங்கே நாம் பார்க்கிறோம் விஞ்ஞான உலகம் எல் நினோ என்று சொல்லுகிறார்கள். In the scientific world is calling it El Nino. அதை குறித்து சொல்வதற்கு முன்பாக லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். Before that I want you to read Luke's chapter, Gospel 21st chapter verse 25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமி மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் உண்டான இந்த மாற்றத்தின் நிமித்தமாக பருவநிலை குழம்புகிறது மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் அடியிலும் பல்வேறு மாறுதல்கள் உண்டாகிறது. Not only there are changes in the weather because of the changes in the sun and moon, there is also change in the sea and waves roaring. 1997ஆம் ஆண்டு விஞ்ஞான உலகம் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதற்கு பேர் எல் நினோ என்று பெயரிட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் வந்த செய்தித்தாள்களிலே நீங்கள் படித்திருக்கலாம். உலக செய்தியை புரட்டி பாருங்கள். எல் நினோ பயங்கரம். In 1997 the scientific world has made a research and they have discovered something called El Nino, which is very drastic. எல் நினோ பயங்கரத்தை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்தது 1997ஆம் ஆண்டு. In 1997 this El Nino was discovered by the scientific world. என்ன சம்பவித்தது? What has happened? மேலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக, because of the changes in the heaven. எல் நினோ என்றால் என்ன? What is El Nino? பருவநிலை குழப்பம். There's a confusion in the weather. முதல் அர்த்தம் பருவநிலை குழப்பம். And the meaning of it is the confusion in the weather. இரண்டாவதாக கடல் நீரின் அடிமட்டத்தில், கடலின் வெப்ப நீரோட்டத்தில் உண்டாகும் மாறுதல். Secondly, the changes in the water flow in the ocean. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை லூக்கா 21:25 பாருங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் போது சமுத்திரம் முழங்கும். And when we see the prophetical word which Jesus has spoken in Luke's Gospel 21st chapter, there shall be signs in the sun and in the moon and the stars, and the earth distress of nations, and the sea and the waves roaring. சமுத்திரத்திலே, பசிபிக் சமுத்திரத்திலே கடல் நீர் வெப்ப நீரோட்டத்திலே ஒரு மாறுதல் உண்டானது. அதைத்தான் விஞ்ஞானிகள் எல் நினோ பயங்கரம் என்று சொல்கிறார்கள். In the Pacific Ocean there was a drastic change in the water flow, and because of the change it is called as El Nino disaster. கடலிலே உண்டான மாற்றத்தின் நிமித்தமாக பிரேசில் நாட்டிலே 19000 ஏக்கர் காடுகள் நெருப்பு பற்றி காட்டு தீயை போல பரவினது. அதனுடைய உண்மையான படத்தை விஞ்ஞானிகள் வெளியிட்ட படத்தை நாம் இந்த கடைசியிலே பார்க்கிறோம். Because of the change in this Pacific Ocean, there was a fire in the Brazil forest. About so many acres were being burned. 19000 ஏக்கர். 19,000 acres have been burned. 1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல. Not 1 or 2 acres. 19000 ஏக்கர் வளர்ந்திருந்ததான மரங்கள் இந்த சமுத்திரத்திலே வெப்ப நீரோட்டத்தில் உண்டான மாறுதல் நிமித்தமாக திடீரென்று
பிரேசில் நாட்டிலே 19,000 ஏக்கர் மரம் காட்டுத்தீயை போல வெந்த காட்சியை அங்கே பார்க்கிறோம். But in 19,000 crores of trees have been burnt because of the changes in the sea. All of a sudden, all the trees were burnt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இரண்டாவதாக பல மாதங்கள் அந்த கவர்மெண்ட் ஆனது இந்த நெருப்பை அணைக்கும்படியாக பல மாதங்கள் போராடி 3-4 மரங்களை மாத்திரம் பாதுகாத்திருக்கிறார்கள். For so many months together, they strove to rescue the from this fire, but they only rescued 2 or 3 trees of it. இதே போன்று கலிபோர்னியா தேசத்திலும் ஏராளமான காடுகள் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அந்த கவர்மெண்ட் 3 மாதம் போராடியும் அதை அணைக்க முடியவில்லை. Similarly, in the land of California also, so many acres of land they were burnt with fire, but for 3 months they strove to rescue it, but they could not put it off. ஏனென்றால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், இந்த மொத்த உலகமும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. Because in 2 Peter chapter 3 we see that the whole world is kept for fire. வல்லரசு நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அணுகுண்டுகள் நிமித்தமாக மாத்திரமல்ல, இயற்கையின் சீற்றங்கள் நிமித்தமாக கடலிலே, பசிபிக் கடலிலே அடியிலே உண்டான வெப்ப நீரோட்டத்தின் மாறுதல் நிமித்தமாக பிரேசில் நாட்டிலே எரிந்து கொண்டிருக்கிற காடுகளை நோக்கி பார்ப்போமாக. Let us look upon the forests of Brazil which have been burning because of the changes in the sun and moon and in the ocean because of the waters roaring. அடிக்கடி சுனாமி, அடிக்கடி நிலநடுக்கம், அடிக்கடி பூமி எதிர்ச்சி இந்த வருடத்தின் துவக்கம் முதல் வந்து கொண்டே இருக்கிறது. Often there is tsunami, there is earthquakes and volcanoes from the beginning of this year. இன்றைக்கு மொத்த உலகத்தையும் பன்றி காய்ச்சல் பீடித்திருக்கிறது. Today the whole of the world is being struck by the swine flu. எல்லாரும் முகமூடி போட்டு நடக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. Today there is a point when all of them have to put on their masks. எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பருவநிலை குழப்பம். சூரியனிலும் சந்திரனிலும் இந்த மாற்றங்கள் உண்டாகும் போது பூமி எதிர்ச்சி உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், சமுத்திரம் முழங்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும். இதுதான் இயேசு சொன்னது. This is what Jesus says, because of the confusion in the sun and the moon and in the ocean there will be change in confusion in the weather changes and there will be famine and disaster in the whole world. இனி அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாம் பிரவேசிக்க போகிறோம். Nextly we go into an important place. முதல் 3 வருட உபத்திரவத்திலே கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினதே அந்த ரோபோவை ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? Nextly, the robo which is tormenting the forsaken Christians in the 3.5 years period, we see how the Lord is going to judge this robo. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இந்த ரோபோவை உண்டாக்கின காரணத்துக்காக கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவையும் ஆண்டவர் அக்னி கடலிலே தள்ளினார். We see in Revelation chapter 19 verse 20 that Jesus is casting this false prophet into the lake of fire burning with brimstone for having made these robos. இந்த சொரூபத்தை உண்டாக்கி ஜனங்களை வஞ்சித்தபடியினால் கள்ள தீர்க்கதரிசியை அக்னி கடலிலே தேவன் தள்ளினார். இந்த ரோபோவை ஏன் அக்னி கடலில் தள்ளவில்லை? அவன் மனிதன் அல்ல. But he is the false prophet for having made this image and making these robos. He is being cast into the lake of fire burning with brimstone. But this robo is not cast into this fire because he is not a human. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Revelation 19 chapter verse 20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் சொரூபத்தை வணங்கினவர்கள். அங்கே நாம் ரோபோவை பார்க்கிறோம். Here also we see the robo having worshipping the image. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் ரகசிய வருகைக்கு பிற்பாடு உள்ள 2 வருகையிலுமே இந்த ரோபோ எல்லா காலகட்டத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. After the second coming of the Lord Jesus, in all the 3.5 years period of tribulation and in the second half we see this robo is being related. அந்த வசனத்தை படித்து பாருங்கள். சொரூபத்தை வணங்கினவர்கள் வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். 2 மனிதர்கள் தான் தள்ளப்படுகிறார்கள். அந்தி கிறிஸ்துவும் மனிதன், கள்ள தீர்க்கதரிசியும் மனிதன்.
The Antichrist and the false prophet are the two human beings. அப்ப ஜனங்களை சித்திரவதை செய்து கொலை செய்த ரோபோவை விட்டு வைக்கலாமா? So can Robo be escaped who has been tormenting the people? அப்ப அந்த ரோபோவை எப்படி அக்னி கடல்ல தள்ளனா அந்த ரோபோ சாகுமா? So if you're going to cast this robo, will it die? தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் ஆழத்தை பாருங்கள். See the depth of the prophetical word of God. இனி வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். Revelation chapter 16 verse 10 we see that the fifth angel poured out his vial upon the seat of the beast. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு. ரெண்டு ரகசியங்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். Here we see of two mysteries. நீங்கள் பாருங்க, நான்காம் தூதன் சூரியத்திலே கலசத்தை ஊற்றினான். The fourth angel poured his vial upon the sun. ஐந்தாம் தூதன் மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். The fifth angel poured his vial upon the seat of the beast. நான் கடந்த 2 நாட்களும் முக்கியப்படுத்தின விஷயம் அந்திக்கு சுண்டிய ஆட்சி RF டெக்னாலஜி மெத்தடிலே காணப்படும். And those days that the reign will be in RF technology method. இன்றைக்கு முழு உலகத்திலும் இன்டர்நெட் இயங்கி கொண்டு எல்லாரும் இணைக்கலாம் இன்டர்நெட் மூலமாக. Today all of them are united in this internet in the whole world. இன்றைக்கு வானத்திலே செயற்கைக்கோள்கள், சேட்டலைட்டுகள், விண்கலங்கள் இருக்கிறது. அவற்றில் ஒன்றைத்தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதை நாம் பார்க்கிறோம். There are satellites in the skies today, and of it is the internet station. நாசரேத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அமெரிக்காவிலே உள்ளதான மனிதனோடு தொடர்பு வைப்பதுதான் இந்த சேட்டலைட் உதவியோடு RF டெக்னாலஜி. With this RF technology, with the help of the satellites, the man out here in Nazareth is united with the man in America. இனி விஞ்ஞானிகள் சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்து வேதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன். I would like to state what the scientists have said, and I will enter into the word of God. சூரியனிலும் சந்திரனிலும் இந்த மாற்றங்கள் உண்டாவது நிமித்தமாக இனி எதிர்காலத்திலே ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் 2027 என்று சொல்கிறார்கள், சிலர் 2030 35 என்று சொல்கிறார்கள். சூரியன் இருண்டு போகிறது என்று விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Because of the darkness in the sun and in the moon, the scientists have accepted that the world will be destroyed at the end of 2025 by some scientists, and the others say by 2035. அப்படி சூரியன் இருண்டு போகும்போது இந்த பூமியில என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு அதனுடைய விளைவுகளை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். For nearly 1000 pages, the scientists have stated as to what will happen on this earth if the sun is going to be darkened totally. அதிலே 17 முக்கியமான அழிவுகளை விஞ்ஞானிகள் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். Of it 17 important destructions the scientists have specifically stated. ஒரே ஒரு அழிவை மாத்திரம் படத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Only one destruction I would state with the pictures. அதாவது பூமியை சுற்றிலும் ஒரு பெரிய காற்று மண்டலம் காணப்படுகிறது. There is the air pollution over the whole earth. அந்த காற்று மண்டலத்திலே 5 அடுக்குகள் காணப்படுகிறது. Of this in this atmosphere there are 5 layers. பூமியை சுற்றிலும் எத்தனை மைல் டிஸ்டன்ஸ்ல இந்த 5 அடுக்குகளும், அதை அட்மாஸ்பியர் என்று சொல்கிறார்கள், அது 5 அடுக்குகள் காணப்படுகிறது. இது விஞ்ஞானிகள் வெளியிட்ட படம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொரு அடுக்கும் காணப்படுகிறது என்ற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see that in this atmosphere there are 5 layers, and we can see the distance from which it is from the earth. அந்த அடுக்குகளுடைய பெயரை நான் சொல்கிறேன். I would like to state the names of those layers. Troposphere, முதல் அடுக்கு troposphere. First layer is troposphere. இரண்டாவது stratosphere. Second is stratosphere. மூன்றாவது mesosphere. Third is mesosphere. நாலாவது thermosphere. Fourthly thermosphere. ஐந்தாவது exosphere. Fifthly exosphere. இந்த 5 அடுக்குல முதல் 2 அடுக்குல ஓசோன் மண்டலம் பறந்து காணப்படுகிறது. Of it in the first 2 layers this ozone layer is spread. இந்த ஓசோன் மண்டலம் என்ன செய்கிறது? What does this ozone layer do? சூரியனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை வடிகட்டி உங்களுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும் வியாதிப்படாமல் பொசுங்கி போகாமல் இருக்கும்படி அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வடிகட்டி பூமிக்கு அனுப்புகிறது. This ozone layer is filtering the ultraviolet rays which is coming out of the sun, and it is helping to preserve the light rays from directly reaching the body. இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், சில வருஷங்களுக்கு முன்பாகவே ஓசோன் மண்டலத்திலே ஓட்டை விழுந்து விட்டது. அதை நீங்க எல்லாரும் படித்திருக்கலாம். The scientists today are saying that so many years back there was a hole in the ozone layer. ஆகவே அந்த சூரிய வெப்பத்திலே பல மாற்றங்கள், பருவநிலையிலே பல மாற்றங்கள், பூமியிலே பல்வேறு கொள்ளைகள், தேசத்துக்கு பல்வேறு வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. கொடிய புண்கள் மனிதனுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது.
Therefore, the changes in the sun and the changes in the weather and the changes in the atmosphere are causing great boils or pestilences to come in the human being's body. இனி அடுத்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? What do the scientists nextly say? இந்த ஓசோன் மண்டலத்தை பாதிப்பு உண்டாவது நிமித்தமாக பூமியிலே ஜீவிக்கிற ஜனங்களுக்கு பல பாதிப்புகள் உண்டாகும். இனி வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் பூமியிலே உள்ளவர்களுக்கு கொடிய புண்கள் உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம். In Revelation chapter 16 verse 2 we see that there will be noisome and grievous pestilences upon man because of the changes in this weather conditions and in the sun. ஆகவே அதை மீதியுள்ள காரியத்தை நாம் ஆண்டவர் சுத்தமான இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இப்போ முக்கியமான விஷயம், அந்திகிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடைந்தது. The antichrist reign will also become darkened. மைக்ரோபயோசிப் இயங்க வேண்டுமானால், if the microchip should function, ரோபோ இயங்க வேண்டுமானால், if the robo should function, கம்ப்யூட்டர் இயங்க வேண்டுமானால், if computer should function, அதற்கு ரெண்டு காரியம் தேவை. or for it two things are necessary. ஒன்று மின்சாரம், one is electricity, இரண்டாவது அந்த தகவல் தொலை தொடர்பு சீராக இயங்க வேண்டும். secondly that power station which is giving its connections should function properly. இந்த அட்மாஸ்பியருக்கு மேல் பகுதியிலே காணப்படுகிற பகுதிதான் ஐனோஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறது. The top portion of this atmosphere is called as ionosphere. இந்த ஐனோஸ்பியர்ல தான் நீங்கள் இப்பொழுது பயன்படுத்துகிறீர்களே ரேடியோ அலைகள், செல்போன் பயன்படுத்தினாலும் சரி, நெட்ல உட்கார்ந்தாலும் சரி, ரோபோ இயங்கணுமானாலும் சரி, எதுனாலும் தகவல் தொலைத்தொடர்பு இயங்க வேண்டுமானால் அதற்கு தேவையான எலக்ட்ரான்கள் இந்த அட்மாஸ்பியரின் மேல் பகுதியாகிய ஐனோஸ்பியர்ல தான் காணப்படுகிறது. For the electrons for this computer to function or the robots to function or the antichrist to function, it is all necessary that these electrons are found in this ionosphere which is in the atmosphere, above the atmosphere. அந்த 1000 பக்கம் அழிவிலே விஞ்ஞானிகள் கொடுத்த 17 காரணத்தில் மிக முக்கியமான காரணம், இந்த சூரியனிலே மாற்றம் உண்டாகும் போது இந்த காற்று மண்டலம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. சுருக்கமாக ரேடியோ அலைகள் பாதிக்கப்படுவதனால் வீட்டிலே உள்ள கம்ப்யூட்டர்கள் வெடித்து சிதறும். ஒரு மனிதன் செல்போன் பேசினால் அந்த செல்போன் வெடித்து சிதறும், டிவிக்கள் வெடித்து சிதறும், கம்ப்யூட்டர் உள்ள நெட்ல உள்ள எல்லா டாட்டாக்களும் குழம்பும். இது விஞ்ஞானிகள் கொடுத்த அறிக்கை. Because of the changes in the sun, when the nuclear emission is being erupted, and therefore there will be the cell phones will scatter and the computers will scatter and the television will scatter because of the change in the sun. இப்போது பாருங்கள், மைக்ரோபயோசிப் இயங்க வேண்டுமானால், மனிதனுடைய சரீரத்தில் உள்ள மைக்ரோபயோசிப் இயங்க வேண்டுமானால் அதற்கு மாத்திரமல்ல, அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் வானத்திலே சுற்றி கொண்டிருக்கிற சேட்டலைட்டுகளும் வெடித்து சிதறுமா. For the microchip to function in the body of the man, some of them say even the satellite in the heaven will also scatter. வானத்திலே சுற்றி கொண்டிருக்கிற சேட்டலைட்டுகள் வெடித்து சிதறும் போது மின்சாரம் தடைபடும். மின்சாரம் தடைபடும், மின்சாரம் இல்லாமல் போய்விடும். When the satellite in the skies have been burst and scattered, then the electricity will fall short. இப்போது ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படியுங்கள். சிங்காசனத்தின் மேல் அந்த கலசத்தை ஊற்றின போது சிங்காசனம் இருளடைந்தது. கீழே நான் அந்த வசனத்தின் முடிவில் படிக்கிறோம், மனிதர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டார்கள். We see here in the Revelation 16th chapter that when the fifth angel poured his vial upon the seat of the beast, that the kingdom was full of darkness and the people gnawed their tongues for pain. ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள், சிங்காசனம் இருளடைந்தால், ஒரு மனிதனுடைய சிங்காசனத்தின் மேல் இருளடையும் போது ஏன் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வருத்தத்தினால நாவை கடிக்க வேணும்? If you ask a question for yourself that if the kingdom is full of darkness, why should every man gnaw their tongues for pain? திடீரென்று இந்த நாசரேத் முழுவதும் இப்போது இருளிலே ஒரு மணி நேரம் மூழ்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். You take for example this whole of Nazareth for 1 hour is filled with darkness. நீங்கள் யாராயிலும் வருத்தத்தினாலே உங்கள் நாவை கடிப்பீர்களா? Will you bite your tongues for pain? இப்போ 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Now 16 chapter 10th verse. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் உலகத்தில் ஒரு கோடியிலே காணப்படுகிற அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் இயக்குவது இந்த ஆர் டெக்னாலஜியின் மூலமாக. This whole world, this antichrist is reigning with this hour of technology. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றாலே, அவன் சிங்காசனம் என்றாலே முழுக்க ஆர் ஆஃப் டெக்னாலஜி. If you say the reign of antichrist, his kingdom, it's fully because of this hour of technology. ஆகவே தான் இன்றைக்கு சுமார் 2 லட்சத்துக்கும் மேலாக சேட்டலைட்டுகள் வானத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது.
Because of this, more than 2 lakhs of satellites are spinning around the skies. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த பகுதியிலே காணப்படுகிற நாசரேத்தில் உள்ள நபரோடு இணைப்பது தொடர்பு படுத்துவதுதான் இந்த ஆர் ஆஃப் டெக்னாலஜி. This hour of technology is uniting a man in America with a man in Nazareth. ஆகவே தான் இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு மனிதனை போன்ல பார்த்து பேசலாம், முகத்தை பார்த்து பேசலாம், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. The science has grown to that extent to see the man in America through the phones. இந்த மைக்ரோ பயோசிப் இயங்குவதும் இந்த ஆர் ஆஃப் டெக்னாலஜில தான். My chip is also executing through this science. அப்ப இந்த காற்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சூரியனிலே மாற்றம் உண்டாகும் போது கம்ப்ளீட் காற்று மண்டலத்திலே மாற்றம் உண்டாகும். அயனோஸ்பியர் பாதிக்கப்படுவதனால் கம்ப்ளீட் தொலை தொடர்புகள், மின்சாரம் பாதிக்கப்படும், விண்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற சேட்டலைட்டுகள் வெடித்து சிதறும். இது நான் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள் கொடுத்த 1000 பக்க அறிக்கை. The scientists in their 1000 pages of news, they say that because of the changes in the sun, the atmosphere will be affected and the ionosphere will be affected, and because of this the radio waves also will be affected, and because of that the satellites will burst and scatter. ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், சூரியன் மேல் 4ஆம் தூதன் கலசத்திலே ஊட்டினான், 5ஆம் தூதன் சிங்காசனத்தின் மேல் ஊட்டினான், மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல். Therefore we see the 4th angel poured out his vial upon the sun, and the 5th angel upon the seat of the beast. அன்றைக்கு ராஜ்யம் இருளடைந்தது. The kingdom of Antichrist was full of darkness. அன்றைக்கு அவனுடைய ராஜ்யமாய் காணப்படுவது, அவனுக்கு பலமாய் காணப்படுவதுதான் நாம் இதுவரை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற ரோபோக்கள். Those we see the robots were a strength for him in those days. இந்த தகவல் தொடர்பு அளிக்கப்படும் போது, மின்சாரம் தடைபடும் போது எந்த ரோபோவும் இயங்காது. நெட்ல உள்ள எல்லா டேட்டாக்களும் குழம்பும் போது இது ஃபங்க்ஷனை இழக்கும், அதது அப்படியே சிலையை போல நிற்கும். When this communication has been hindered because the satellites have been disturbed, and when the robots are not functioning because the computers all have been affected, everything will stand still. இனி அடுத்தபடியாக ஏன் மனிதர்கள் நாவை வருத்தத்தினாலே கடித்தார்கள்? Why should man bite their tongues for pain? அன்றைக்குள்ள எல்லா மனிதனுடைய வலதுகையிலோ அல்லது நெற்றியிலோ இந்த மைக்ரோ பயோசிப் பொருத்தப்பட்டிருக்கிறது. Those days in all the right hand of man and in their foreheads this microchip is being inserted. மைக்ரோ பயோசிப்பை குறித்து விஞ்ஞானிகள் சொல்றதான அறிக்கை, அதை ஒரு மனிதன் எடுக்க முயற்சி பண்ணினால் அல்லது அதோடைய ஃபங்க்ஷன் தவறுமானால் அது பாய்சனாக மனிதனுடைய சரீரத்திலே மாறும், பயங்கர வேதனையை கொடுக்கும். If one should rather work to take away this microchip from the body of man, or do something to this microchip, it will cause poison to this to the human body. ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் அந்த நாட்களிலே மைக்ரோபயோசிப் இருப்பதினால் இந்த தகவல் தொடர்பிலே உண்டாகிற அழிவு நிமித்தமாக, எல்லாம் ஸ்தம்பித்து போவது நிமித்தமாக அந்த மைக்ரோபயோசிப் இயங்காமல் போகும். அது மனிதனுடைய சரீரத்தில் ஒரு பாய்சனாக மாறும். மனிதன் சாக மாட்டான், மொத்த சரீரத்திலும் வாதை உண்டாயிருக்கும். Because of such changes in the nature, those days this microchip, because it is being inserted in every human being's body, there will be corruption in this microchip, and therefore it will not function well. It will either cause poison, he will not die, but he will be into much pain. உங்களுக்கு யாருக்காயிலும் சந்தேகம் இருக்குமானால் விஞ்ஞானிகள் கொடுத்த 1000 பக்க அறிக்கையை போய் புரட்டி எடுத்து படித்து பாருங்கள். If any of you should have a doubt in this, you can go and search out through the 1000 pages where scientists have revealed. விஞ்ஞானிகள் இன்றைக்கு எழுதுகிற அந்த பாதிப்புகளை சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக யோவான் தரிசனத்திலே கண்டு தேவன் சொன்னதை அப்படியே எழுதியிருப்பாரானால் இந்த வேதம் எவ்வளவு சத்தியம்! Nearly 2000 years back, if John should have written the things which the scientists are discovering today, how much truth is the word of God. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ அதில் உள்ள எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒரு நாளும் ஒரு புல் ஸ்டாப் கூட, இந்த வேதத்தில் உள்ள ஒரு புல் ஸ்டாப் கூட ஒளிந்து போகாது. அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. The heaven and earth may fail, but the words which are written in the word of God, every letter in the word of God, even the full stop here will not fail. ஆகவே இனி வரக்கூடிய நாளிலே நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட மற்ற தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படுவதை, அப்போது என்னெல்லாம் சம்பவிக்கும், இதை ஆரம்பத்திலே மறுத்த விஞ்ஞான உலகம் இப்போது அதுவே சில படங்களை வெளியிட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாளிலே மற்ற வாதைகளை நாம் பார்ப்போம். We can see in the days to come about the next vials which are discovered by the NASA Research Center and what are going to happen in the days to come.
சூரியன் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகத்தின் அறிக்கை. The scientific world today is saying that the sun is becoming darkened every day. அது கருத்த கம்பளியை போல எப்போது மாறும்? When will it become as a black blanket? சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக யோவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருண்டு போகும். So many, some 1000 years back, there's a Joel in his prophecy. He says that before the great and terrible day of the Lord should come, the sun shall become dark. அருமையான தேவ ஜனமே, இருண்டு போகிற இந்த சூரியனையும் இந்த ரோபோவையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்களா? And dear people of God, are you going to meet the darkened sun or this robo? கிறிஸ்தவ சமுதாயமே, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி குருடரை போல இந்த நாசரேத் பகுதியிலே தடவி திரிய போகிறீர்களா? Are you people of Nazareth going to grope like blind men, as it is said in Zephaniah 1st chapter verse 17? இல்லை, அதற்கு முன்பாக காணப்படுகிற இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஒரு கற்புள்ள கன்னிகையாக, மணவாட்டியாக பூமியிலே நீங்கள் ஜீவிக்கிற நாட்களிலே மாற்றப்பட போகிறீர்களா? Or are you going to be changed as the chaste virgin or the bride to be caught up in the secret coming of the Lord Jesus? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்பொழுது நான் சொன்ன அத்தனை உபத்திரவங்களையும் யார் அனுபவிக்க போகிறார்கள்? Now all these tribulations what I have said, who are going to undergo it? கற்புள்ள கன்னிகையை குறித்து சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அது நிற்கட்டும். இந்த உபத்திரவங்களை அனுபவிக்க போவது யார்? Who are the ones who are going to experience these tribulations? கற்புள்ள கன்னிகை அல்ல. It's not the chaste virgin. அந்த கர்வமுள்ள கன்னிகையும் அல்ல. It's not the proud virgin. ஏனென்றால் கர்வமுள்ள கன்னிகை இந்த ரோபோக்கினால் சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். Because the proud virgins have been persecuted by these robos and they have died as martyrs. அப்படியானால் இந்த நாட்களிலே பூமியிலே ஜீவித்து தேவனுடைய கோப கலசத்தை சந்திக்க போகிற அவர்கள் யார்? Who are those who are going to meet the indignation of the Lord, who are going to live in the earth? அவர்களை குறித்து நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். I would like to state some of them. யோவான் கண்ட தரிசனத்தின்படி மிருகத்தின் மேல் ஏறி இந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தான் அவர்கள். This is the woman which is seated on the beast as in the vision that John saw. நம்முடைய வேத பகுதியின்படி புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் தான் அவர்கள். According to our portion of the word of God, we see that they are the foolish virgins. அப்படியானால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நான் சில விஷயங்கள் சொல்ல. I would like to state certain things about the foolish virgins. ஏனென்றால் இந்த உபத்திரவத்தை சகிப்பது யார்? Who is going to bear these indignations? கற்புள்ள கன்னிகை குறித்து நாம் சில விஷயங்கள் பார்த்தோம். We saw a few things about the chaste virgin. அந்த நகரத்தில் இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்குது, சமயம் பத்தாது. There are so many more to speak about on this chaste virgin. ஆனா அதே வேளையில நம்முடைய மத்தியில இருந்து இந்த புத்தியுள்ளாத கன்னிகைகள் இப்போதே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை தான் தேவன் இந்த கூட்டத்தின் மூலமாய் கொடுக்கிறார். Even in our midst there are wise virgins or foolish virgins, and for the God is giving them a chance through these meetings for them to change. தேவனுடைய கோப கலசம் இந்த பூமியிலே ஊற்றப்படும் போது இந்த பூமியிலே உயிரோடு இருந்து அதை எதிர்கொள்கிற கிறிஸ்தவர்கள், பெந்தோஸ்தே ஜனங்கள் யார்? Who are the Christian people or the Pentecostal people who are going to face the wiles of the earth when it is poured upon the earth? ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் வேதத்திலே பல நபர்களை புத்தி இல்லாதவர்கள், மதிகேடர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். Jesus and the Spirit of God have referred to many of them as foolish people in the word of God. ஏனென்றால் புத்தி இல்லாத கன்னிகை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் மோரோஸ், அதற்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் புத்தியினமான, புத்தியினன், மூடன், மதிகேடன், இன்னும் பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word foolish virgins, the foolish means moros in Greek term, which says they are foolish or mad or crazy. முதலாவதாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை மதிகேடனே, ஒரு ஐஸ்வர்யவானை மதிகேடனே, ஒரு கோடீஸ்வரனை மதிகேடனே என்று கூப்பிடுகிறார். In Luke's Gospel chapter 12 verse 16 to 18 we see that Jesus is calling a rich man as a foolish man. லூக்கா 12ஆம் அதிகாரம் வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். 16 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். In Luke's Gospel chapter 12 verse 16 to 21. அது ஒரு சம்பவமாக நான் சொல்லுகிறேன். I tell you as an incident. அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? What did that rich man do? அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது. He had a lot of riches. வயல் நிலம் இருந்தது. He had his farm. விளைச்சல் நிறைய வந்தது. He had lots of harvest. நான் கற்புள்ள கன்னிகையாய் மாற, அந்த புதிய எருசலேமாய் மாற என்னென்ன தகுதி அடைய வேண்டும் என்று யோசிக்காமல் இவன் யோசிக்கிறான்,
எனக்கு நிறைய விளைச்சல் வரப்போகிறது, இருக்கிற களஞ்சியம் பத்தாது, இதை இடித்து என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் பெரிதாக்க வேண்டும். He not looking upon the chaste virgin or the coming of the Lord Jesus Christ. He was thinking in his mind, I will pull down my barns and build greater and will bestow all my fruits and goods. சுருக்கமாய் சொல்ல போனால் உள்ளான மனிதனுடைய பூரணத்தை குறித்து கவலைப்படாமல் கற்புள்ள கன்னிகையாக நான் மாற என்ன செய்ய வேண்டும் என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பூமியிலே ஜீவிக்காமல் சதா உலகத்தை குறித்து சிந்திப்பவர்கள் இந்த புத்தியுள்ளர் மதிகாடர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நான் அல்ல, இது டிபிஎம் உபதேசம் அல்ல, ஆண்டவர் கூப்பிடுகிறார், மதிகாடனே. Jesus is calling the one who is looking upon his own wealth and strength in this world, and those who are not going to be prepared to meet the Lord Jesus as the chaste virgin. Jesus is looking unto that person and saying, as a fool. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். பிலிப்பியரிலே படிக்கிறோம், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்கள் சதா காலம் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். In Philippians we see that their belly is God and they are looking unto the things of the world alone. ஆகவே தான் மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ளவைகளே அல்ல. Therefore for the chaste virgin it is said, not of the things of the world, மேலானவைகளை தேடுங்கள், அதுதான் கற்புள்ள கன்னிகையின் பூரணம். but seek for things above. That is the eligibility of the chaste virgin. இரண்டாவது அதே இயேசு சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். Secondly, Jesus says you should not gather your riches in this world. கற்புள்ள கன்னிகையின் பொக்கிஷம் பரலோகத்திலே காணப்படும். The treasure of the chaste virgin is in heaven. இப்படியாக பூமிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ஆத்துமாவை குறித்து நான் எப்படியாயிலும் கற்புள்ள கன்னிகையாய் மாறத்தானே ஆண்டவர் இந்த சரீரத்தை கொடுத்தார், என்னை ரட்சித்தார், இந்த பூமியில வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கொண்டு வந்தார், இதை விளங்கிக் கொள்ளாமல் பூமியை குறித்து சிந்திப்பவர்கள். They are the people who are thinking upon the earth and not being changing into the chaste virgin, because the Lord has given me such wealth and strength that I might be formed as this chaste virgin. They are the ones, they don't have this such mind. இரண்டாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். Matthew's Gospel 7th chapter verses 25 to 27. அது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. It shows of the Christian society in this place. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். They prophesied. இயேசுவின் நாமத்தினாலே. They prophesied in the name of Jesus. பிசாசுகளை துரத்தினார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. They cast the devils in the name of Jesus. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. They did many wonderful works in the name of Jesus. இரவும் பகலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபித்தார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. Day and night they cried out unto and said, Lord, Lord, and pray in the name of Jesus. ஆனால் அவர்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போ, நீ யாரென்றே எனக்கு தெரியாது. But unto them the Lord says, you depart from me, ye workers of iniquity, for I never knew you. அங்கே அவர் என்ன சொல்கிறார், உங்களை அறியேன். I never knew you. இப்ப மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை நான் அறியேன். In about this wise virgins and Matthew's Gospel 25th chapter, Jesus says, I never knew you. மத்தேயு 25:11-12 படிங்க. Chapter 25 கன்னிகைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? verse 11 and 12, what Jesus says about the foolish virgins. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். For verily I say unto you that I know you not. இப்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், அங்கே அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்யக்காரனே உன்னை நான் அறியேன். There into Matthew's Gospel 7th chapter he says, depart from me, ye workers of iniquity, for I never knew you. இதை ஆண்டவர் புத்தி இல்லாத மனிதனாக உலகத்தில் உள்ள அற்புதங்கள் செய்வது, தீர்க்கதரிசனம் சொல்லுவது, பல்வேறு ஊழியங்களை செய்வது, இதற்குத்தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இல்லாமல், தங்களை வெளிப்படுத்த பிரயாசப்பட்டார்கள் இல்லாமல், தேவ சித்தத்துக்காக தங்களை பலியாக இவர்கள் ஒப்பு கொடுக்க மறந்து விட்டார்கள். They are the ones who gave importance to the wonderful works of the Lord, to the prophecies, and to elaborate their names, to have the fame of their names in this world, but they did not do the will of God. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 1 Corinthians chapter 15 verse 36, புத்தியினனை நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. போதும், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாத தேவ ஜனங்களை காட்டுகிறது. This shows the people of God who have no faith in the resurrection of God. எல்லா மனிதர் உலகத்திலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். When all people are dying in this world, நானும் மனித சரீரத்தில் தான் இந்த பூமியிலே நாசரேத்திலே இருக்கிறேன். I am also living in this human form in this Nazareth. எனக்கும் ஒரு நாள் நிச்சயமாய் மரணம் வரும். I too will one day face death.
மரணம் வந்தால் நான் எங்கே போவேன்? If when I die, where will I go? உயிர்த்தெழுதலில் மொத்தம் 7 வரிசைகள் காணப்படுகிறது. There are 7 orders of resurrection. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். In 1 Corinthians chapter 15 we see that every man will be resurrected after his order. முதல் 5 வரிசைகள் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. First 5 orders are called as the first resurrection. 2 உயிர்த்தெழுதல் கடைசி 2 இரண்டாம் வரிசை என்று அழைக்கப்படுகிறது. Last 2 are called as the second resurrection. இந்த பூமியிலே ஜீவிக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியாய் நான் உயிர்த்தெழும்ப வேண்டும் என்று தன் சரீரத்தை கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டுமா? The child of God who is living in this world should always think that there is a resurrection for him and should always reign his body with honor. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்தார். ஆகவே அவனவன் தன் சரீர பாண்டத்தை கனமாய் ஆண்டு கொள்ள அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரத்திலே ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் உண்டு. The Lord has called us to holiness and not to uncleanness, and therefore everyone realizing that this body which the Lord has given is unto honor, we should rule this body in this holy way. இனி நாம் பார்க்கிறதான வேளையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். In Hebrews 11th chapter verse 35 we see that many were tortured not accepting deliverance. அது எதை காட்டுகிறது? What is this show? இந்த உலகத்திலே சரீரத்திலே வியாதிகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் வரும்போது விடுதலைக்காக மனிதனை தேடி செல்லாமல் மருத்துவரை தேடி செல்லாமல் இந்த சரீரத்திலே ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் என்று அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ங்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் அல்ல, அது மகிமையான உயிர்த்தெழுதல். For the New Testament saints it is written that when during the times of sicknesses or difficulties they are not seeking for any help in the world or any medicine or doctor, but they are suffering the pain for the Lord and they are dying for the Lord, and they are called as not as better resurrection but as glorious resurrection. அந்த மகிமையான உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் அடையும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுதான் அந்த அறிவோடு அந்த எண்ணத்தோடு அந்த தரிசனத்தோடு இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும். இவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் அப்படி ஜீவிக்கவில்லை. அவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளாக தேவனுடைய கோபத்தை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். In order to meet this glorious resurrection, we have to preserve our bodies holily for that day, and those wise foolish virgins are the ones who do not preserve their body for this glorious resurrection. தேவன் வேறு யாரையெல்லாம் புத்தியீனனை என்று அழைத்திருக்கிறார் அல்லது மதிகடனை என்று அழைத்திருக்கிறார்? Whom else has the Lord called as fools? நீங்கள் வீட்டிலே அதை தியானித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். Luke's Gospel 13th chapter verses 39 and 40. இனி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆவியானவர் கூப்பிடுகிறார் கலாத்திய சபையை பார்த்து, புத்தி இல்லாத கலாத்தியரே. Galatians 3rd chapter verse 1, Paul calls the Galatian church as the foolish Galatians. விசுவாசிகள் தான் அவர்கள். They are the believers. புத்தி இல்லாத கலாத்தியரே. Oh foolish Galatians. ரெண்டு முக்கியமான காரியம். Two important things. ஒன்று அவருடைய ஆரம்பம் ஆவியிலே காணப்பட்டது. Their beginning was in the spirit. இப்ப அவர்கள் சாக போகிறார்கள். But now they are going to die. ஜீவியம் மாம்சத்துக்குரியதாய் மாறி போய்விட்டது. Their life has entered into carnality. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு வர போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? Are ye so foolish, having begun in the spirit, are ye now made perfect by the flesh? இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உங்களுடைய ஆரம்பத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, கலாத்திய சபையை பார்த்து சொல்றார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. பாஸ்ட் டென்ஸ். 40 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் நன்றாய் ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? When you might, as the foolish in Galatians, he says that you have had a good beginning. You might 40 years back have led a good spiritual life. But when the Son of Man comes, he says, shall he find faith on the earth? ஏன் அவர் புத்தி இல்லாத கலாத்தியர் என்று கலாத்தியர் 3:1 கூப்பிடுகிறார்? Why should he call in Galatians 3rd chapter 1st verse as the foolish Galatians? சபையை கூப்பிடுவது. This is the Spirit of God calling the church. ஏன்? Why is it so? அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவில்லை. They did not obey the truth. எல்லா விசேஷங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. They had all a greatness. வருஷங்கள் இருக்கிறது. They had many years too. அவர் சொல்லுகிறார், இதோ நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Behold, you are looking at the times and the days and the years. இதுல வந்து எத்தனை வருஷம் ஆயாச்சு? How many years passed since you came here? எத்தனை வருஷமா நான் இதுக்குள்ள இருக்கிறேன்? So many years I have been in this. உண்மைதான். It's true. சத்தியத்துக்கு இன்றைக்கு நீ கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறாயா? But are you obeying the truth today? இப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்காதவர்களை
இங்கே ஆவியானவர் புத்தி இல்லாத கலாத்தியர் என்று அழைக்கிறார். To those who do not obey to the truth and yield themselves unto them, the Spirit of God says foolish as Galatians. இனி லூக்கா 13ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களிலே ஒரு கூட்டத்தாரை அவர் கூப்பிடுகிறார். Luke's Gospel 13 chapter verses 39 and 40 he calls another group. அடுத்தபடியாக மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே சிலரை கூப்பிடுகிறார். In Matthew's Gospel 23rd chapter he calls another group. இதெல்லாம் மனிதன் கூப்பிட்டதல்ல, தேவன் கூப்பிட்டதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். These are not being called by man, but God is calling them. அந்த தேவன்தான் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் நடுராத்திரியிலே வரக்கூடிய மணவாளனுடைய வருகையிலே போகவில்லை, அவர்கள் அடுத்த கட்டத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். That God only has said that the foolish virgins are not going in the second coming of the Lord Jesus, but they are being nominated for this wrath of the Lord. இனி இந்த கற்புள்ள கன்னிகையாய் மாற, மணவாட்டியாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? In order to become as the chaste virgin, what should we do? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே ஆவியானவர் சொல்கிறார், நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். In Revelation chapter 21 verses 9 and 10 he says, come hither, I will show thee the bride, the lamb's wife. மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த மகிமையான நகரத்தை, பரிசுத்த நகரத்தை, தேவனுடைய நகரத்தை காண்பித்து, இதுதான் ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டி. Above when he says he'll show the lamb's wife, he's not showing a virgin, but he's carrying him to the high mountain and showed him the great city, the holy city, which is descending out of the heaven from God, and says this is the lamb's wife. இனி சுருக்கமாக அந்த கட்டடத்தை நான் உங்கள் மனதிலே கொண்டு வருகிறேன். In short, I will bring to you this city. 12 அஸ்திவார கற்களின் மேல் நிற்கக்கூடியதான ஒரு பெரிதும் உயரமுமான மதில். It is a wall which is great and high, standing on 12 foundations. அது வச்சிரக்கல்லினால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. It is built of jasper. அந்த 12 அஸ்திவார கல்லிலும் ஒவ்வொரு கல்லின் மேலும் ஒரு அப்போஸ்தலருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. Upon each of the 12 foundations is the names of the 12 apostles' names written. இந்த 12 கல்கள் எவ்வளவு மகிமையா இருக்கும். How glorious are the 12 stone foundations. ஆண்டவர் சித்தமானால் யோவான் இந்த தரிசனத்திலே கண்ட அந்த 12 கற்களின் உண்மையான படத்தை நாளை தினத்திலே பார்ப்போம். If God's willing, then we can see the pictures of the 12 stones and tomorrow. 12 அஸ்திவார கற்களின் மேல் அது நின்று கொண்டிருக்கிறது. It is standing upon 12 foundations. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this reveal? ஒவ்வொரு ரட்சிப்பும் நம்முடைய இஷ்டப்படி அல்ல, நம்முடைய வசதிப்படி அல்ல, அது மற்ற மனிதனுடைய ஆலோசனையின்படி அல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் நின்று கொண்டிருக்க வேண்டும். Every salvation is not according to our own will or according to human will, but it should stand upon the apostolic doctrine. நீங்கள் பாவம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு அது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் நிற்க வேண்டும். The forgiveness of sin that you have obtained or the salvation should stand upon the apostolic doctrine. உதாரணமாக பாவ மன்னிப்பு அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் நிற்பதுனா என்ன? What is the meaning of the remission of sin standing upon the apostolic doctrine? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நாம் படிக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம். In 2 Corinthians chapter 5 we see the ministry of reconciliation and the spirit of reconciliation. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை உங்களுடைய ரட்சிப்பு எல்லா மனிதர்களோடு ஒப்புரவாக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். Therefore children of God who have obtained the remission of sins should have their salvation as a ministry, as a reconciliation. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். You might have obtained the remission of sins. ஆனா மற்றவரிடத்திலே ஐக்கியம் இல்லாமல் கசப்போடு துக்கத்தோடு ஜீவித்தால் உங்கள் பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு இந்த 12 அஸ்திவார கற்களின் மேல் நிற்கவில்லை. But if you are living with grief and wrath against your brother, then your salvation is not upon these 12 foundations. இதுதான் முதல் ரட்சிப்பு. This is first salvation. இரண்டாவதாக ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரட்சிப்பு கொஞ்சம் உயர்கிறது. Secondly, அந்த மதில் உயர்கிறது. this wall is growing higher, or the salvation is growing higher at baptism. இனி மூன்றாவதாக இந்த மதில் இன்னும் கொஞ்சம் உயர வேண்டும். Thirdly, this wall should grow up more higher. தீத்து 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அது ஒரு ரட்சிப்பு என்று நாம் படிக்கிறோம். Reading in Titus chapter 3 we see when we are receiving the Holy Spirit, it is an experience of salvation. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Titus chapter 3 verse 5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது
உங்களுடைய ரட்சிப்பு என்கிற மதில் சற்று உயர்கிறது. When you are receiving the anointing of the Holy Ghost, the salvation and the wall which is there is growing higher. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Dear children of God, have you obtained this anointing of Holy Spirit today? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. There's one important aspect to receive this Holy Spirit. எபிரேயர்ல நாம் படிக்கும்போது அங்கே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசனமாக. சங்கீதத்தில் எழுதப்பட்ட விஷயத்தை எபிரேய நிருபக்காரன் எடுத்து எழுதுகிறார். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆகையால் உம்முடைய தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார். We read in Hebrews what the psalmist says that thou about Jesus the prophecy which is said, thou hast hated iniquity and have loved righteousness, therefore you have been raised above your fellows. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். You have hated iniquity but loved righteousness. நீதியை தேவ ஜனங்கள் விரும்ப வேண்டும். The people of God should love righteousness. அதுதான் நேற்றைய தினத்தில் நாம் கேள்விப்பட்டது போல ஞானஸ்நானம் ஒரு நீதி. Therefore, as we heard it yesterday, baptism is a righteousness of God. இயேசு யோவான் ஸ்நானகனிடத்திலே இறங்கி போய் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போது யோவான் ஸ்நானம் தடை பண்ணுகிறார். நீர் ஞானஸ்நானம் என்னிடத்தில் எடுக்கக்கூடாது என்று தடுத்த போது இயேசு சொல்கிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நமக்கு நிறைவேற்ற வேண்டும். Jesus went down to John the Baptist and asked him to baptize him. When John the Baptist refused to give him baptism, he said, you admit me now, for it is necessary to fulfill all righteousness. நீதியை விரும்புவது மாத்திரமல்ல, இறங்கி போவது மாத்திரமல்ல, ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அக்கிரமத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிக்க வேண்டும். Not only loving righteousness, going down to baptism and fulfilling the righteousness, you should also hate iniquity. அக்கிரமத்தை விட உங்களுக்கு முடியாது. You cannot hate iniquity. இதை விளங்கிக் கொள்ளுங்கள். சில பாவத்தை விட உங்களுக்கு முடியாது. Some sins you cannot leave. ஆனால் நீங்கள் வெறுக்க பழக வேண்டும். But you should hate it. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். That is what St. Paul says, I do not do the things which I really want to do, but I do the things which I hate. உன் ஆவியிலோ ஆத்மாவிலோ சரீரத்திலோ ஒரு தீமையை, ஒரு அக்கிரமத்தை நீ செய்து விட்டாய். You have done some iniquity in your body, soul or spirit. நாம் பாவிகளாய் இருந்தபோது அதை நாம் விரும்பி செய்தோம். When we were sinners, we loved to do it. ஆனா இந்த அனுபவத்தில் வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு நீங்கள் அதை விரும்பி செய்யக்கூடாது. சில வேளை நீங்கள் செய்யக்கூடும். அதை மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகணும். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே ஆண்டவரே என்கிற வெறுப்பு உண்டாக வேண்டும். But when you come to this spiritual angle, although you commit sin, you should have in your mind to say that you are hating that sin. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு இனி நான் பேசுகிறேன். I speak to the anointed people. சமயம் ஆகிவிட்டதனால் இன்னும் சில நிமிஷங்களில் இந்த கூட்டம் முடிய போகிறது. Since we have only few more moments for this meeting to get over. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு எதற்காக கொடுத்தார்? Why has the Lord given you the anointing of the Holy Spirit? அந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா? Is that salvation fulfilled in your life? அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா? Is that purpose in your life fulfilled? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே ஆலயத்திலிருந்து பாய்ந்து வந்ததான ஒரு நதியின் 4 அனுபவங்களை நாம் படிக்கிறோம். We see of the 4 experiences in Ezekiel chapter 47 of a river which came out of it. 3ஆம் வசனத்திலே கணுக்கால் அளவு தண்ணீர் காணப்படுகிறது. We see in the 3rd verse that the waters were up to the ankle level. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவியாகிய நம்முடைய உள்ளத்தில், பாவ சுபாவம் உள்ள நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அப்படி படிக்கிறோம். In Romans 5th chapter we see that the spirit of God is poured into the heart of sin, into our hearts. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னால் ஒரு 70% இந்த இடத்திலே உயர்த்துவீர்கள். When we say all those who are anointed lift up your hands, nearly 70% will lift your hands. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு கணுக்கால் அளவு தண்ணீர்ல இறங்குனவங்களா கை தூக்குங்கன்னு சொன்னால், but if I should say all those who have got down into the rivers unto ankle level after you have received the Holy Spirit, கணுக்கால் அளவு தண்ணீர்ல இறங்குவது என்றால் என்ன? what is the meaning of waters up to ankle level? நமக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி, அன்பிலே இந்த பூமியிலே, சபையிலே, உலகத்திலே நாம் மற்றவர்களிடத்திலே இடைபட வேண்டும், ஜீவிக்க வேண்டும். We should reveal the love of God which we have obtained unto the world and to all the people, and should live a life exemplary. மனுஷிக அன்பல்ல, not the love of man, தேவ அன்பிலே நீங்கள் நடக்க வேண்டும். but you should walk in the love of God. நேற்றைய தினத்திலே பார்த்தது போல எந்த ஜாதி, பாஷை, மற்ற எந்த வித்தியாசத்துக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் செலுத்துகிற அன்பு
தேவ அன்பா இருக்கணும். ஒருவேளை மனுஷிக அன்பு இருக்குமானால் உங்கள் சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்யலாம், உங்கள் நண்பர்களுக்கு உதவி, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு உதவி செய்யலாம், உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு செய்யலாம். ஆனால் அது அப்படி அல்ல. தேவ அன்பு என்று சொல்லும்போது எந்த வித்தியாசமும் இல்லாமல் மற்றவர்களிடத்திலே நாம் அன்பாக நடப்பதை காட்டுகிறது. We see when it is the love of God, it is not the human love which is going and helping the friends or the relatives or the family members, but it is the love of God which is going abroad to help everybody. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Ephesians 5th chapter verse 1 and 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றியவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். And walk ye in love. அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் அன்பிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Dear people of God, are you walking in love in your houses? கணவனும் மனைவியும், மாமியாரும் மருமகளும், தாயும் பிள்ளையும், ஒவ்வொரு சகோதரனும் இனி சபையிலே ஒருவருக்கொருவர் உலகத்திலே இப்படி நாம் அன்போடு நடந்து கொண்டிருக்கிறோமா? தேவன்பினால் நிரப்பப்பட்டு. Is the husband and wife, your brother, mother-in-law and the daughter-in-law and the brother and sister walking in love? இந்த சாட்சி நமக்குள் இல்லாவிட்டால் இதுவரை கணுக்கால் அளவுள்ள தண்ணீருக்கு கூட நீங்கள் கடந்து வரவில்லை. If this testimony is not found in our lives, then you have not yet come to this ankle level of water. இனி எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அடுத்த அனுபவம் முழங்காலின் அனுபவம். We see in Ezekiel chapter 47 verse 4 the next experience of knee level. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா? In Romans 8 chapter verse 26, what is the reason for the Spirit of God to give into us? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We see here, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தேன், எனக்கு ஜெபிக்க தெரியும். அப்படி அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றே தெரியாது. We see that it's not because we are grown in a spiritual background or in a spiritual community, but the Spirit of God says that one man does not know how to pray at all. உதாரணமாக நீங்கள் வீட்டிலே பேசுவதற்கும் உலகத்தில் ஒரு அதிகாரியிடத்தில் போய் பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference for you to speak in your houses and to speak with an authority, an officer. ஒரு மாவட்ட கலெக்டரை என்னுடைய ஊழியத்து நிமித்தமாக நான் சந்திக்க போனேன். I had to go and meet a district collector because of my ministry. அந்த கலெக்டரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி நான் பேச வேண்டும், இல்லாவிட்டால் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். We had to go and speak to the collector in the way that we should speak, otherwise we are not admitted inside. அப்ப நம் வீட்டில் பேசுவது போல மற்ற மனிதரிடத்தில் பேசுவது போல யார் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் பழக வேண்டும். We have to practice as to how we should speak to whoever we should speak and not to the people as we speak in our houses. சாதாரண மனிதரிடத்தில் பேசுவது போல ஒரு மாவட்ட கலெக்டரிடத்தில் பேசக்கூடாமல் இருக்குமானால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பதை நீ பழக வேண்டும், பயிற்சிக்க வேண்டும். If you cannot speak to even to the district collector as you speak in your houses, then to speak with the eternal God you should know how to speak. இதை நான் சொல்லவில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால், அதாவது வேண்டிக் கொள்றதுனா தேவன்கிட்ட பேசுறது, நாம் பேச வேண்டியது இன்னதென்று நமக்கு அறியாது இருக்கிறபடினால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உனக்காக, உன் பலவீனத்துக்காக, உன் தோல்விக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். In Romans chapter 8 verse 26 we see that because we do not know how to pray, the Spirit of God is making intercession for us with groanings which cannot be uttered, for our weaknesses and for all our pains and griefs and sorrows. இனி யூதா 20ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, nextly when we read Jude chapter verse 20, அங்கேயும் நாம் படிக்கிறோம் பரிசுத்த ஆவிக்குள் தான் ஜெபம் பண்ண வேண்டும். Even there we see that we should pray in the Spirit. நமக்கு வந்தபடி, நமக்கு தோன்றபடி, நமக்கு இஷ்டமானபடி நாம் பேசக்கூடாது. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. We should not speak according to our own desire and will, because God is in heaven and we are on earth, and therefore our words should be short. இனி எக்ஸாம்பிளான ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். An example to this, I state an incident. தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். You should understand as to what kind of prayer the Lord desires. சாலமோனுடைய ஜெபம் உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். You all know the prayer of Solomon by heart. ஞானத்தை தேவனிடத்திலே கேட்டான். He asked for wisdom. இந்த ஜனங்களிடத்துல நான் எப்படி ஜீவிக்கிறேன் எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையா இருக்கிறேன். I do not know how to live among these people, for I am a small boy knowing not how to go and come. அந்த இடத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. ஆண்டவர் பதிலுக்கு என்ன சொல்றாங்க கொஞ்சம் வாசித்து பாருங்க. See what the Lord says in reply to him. அங்கே ஆண்டவர் சொல்கிறார்,
The Lord says, நீ எனக்கு என்கிட்ட ஐஸ்வரியத்தை கேட்டு ஜெபிக்கல. you did not ask and pray for your riches. உனக்கு ஆயுசு நாட்களை கேட்டு ஜெபிக்கல. You did not ask for length of days. உன் சத்துருக்களை பழி வாங்க வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கல. You did not pray asking to revenge on your enemies. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஐஸ்வரியத்தை கேட்பதோ, ஆயுளை கேட்பதோ, சத்துருக்களை பழி வாங்க கேட்பதோ தேவனுக்கு பிரியமான ஜெபம் அல்ல. From this we can understand that asking for riches or asking for length of days or asking for to destroy the enemies is not a prayer pleasing to God. இந்த பூமியில நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஞானத்தை நீ என்னிடத்திலே கேட்டபடினால் நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நீ கேளாத ஆயுசு நாட்களையும் உனக்கு எல்லாவற்றையும் நான் சம்பூர்ணமாய் தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Jesus and God said that because you did not ask me any of these things of this world but for wisdom to lead the people, therefore I give you riches and length of days and everything in abundance. ஆகவே தான் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கூட்டத்துக்கு வந்தல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, இவர் ஒவ்வொரு நாளும் வாக்கடங்கா பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்யும் போதுதான் கற்புள்ள கன்னிகையாக நாம் மாற்றப்படுகிறோம். So dear people of God, as we do not know how to pray to this great God, we not only when at the time when we are coming for the tarrying meeting, but when we pray in the spirit, we should the spirit itself makes intercession with groanings which cannot be uttered. ஆகவே முழங்கால் அளவு ஜெப ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. Therefore the knee level shows prayer life. இயேசுவின் ரகசிய வருகைக்கு போக தகுதி என்ன? What is the eligibility to go in the coming of the Lord? இயேசு சொல்லுகிறார் மத்தேயுவிலே, இனி சம்பவிக்க போகிற பூமி எங்கும் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதும், எப்பயாவது ஒரு முறை அல்ல. Jesus says you should watch and pray always because that you might be counted worthy to stand before the Son of Man when he should appear in the earth. மூன்றாவது அளவு சமயமில்லாத அடுத்த காரியத்தை போகிறேன், இடுப்பளவாய் இருக்கிறது. Thirdly is loins level. அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் மூன்றாவது கடக்க வேண்டிய அனுபவம் இடுப்பளவு. Thirdly, by the anointing of the Holy Spirit you should cross this level of loins. இது ஒரு தாழ்மையையும் பணிவிடையும் ஆவியையும் காட்டுகிறது. It shows the spirit of humility and servant. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Luke 13th chapter 30th verse. 12th chapter 30th verse. மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Mark 10:45. இந்த ரெண்டு சம்பவங்கள் இயேசு சொன்னதுதான். And both these incidents Jesus said, இடுப்பிலே அறையை கட்டிக்கொண்டு பணிவிடை செய்ய வேண்டும். you should gird your loins and work as a servant. சபையிலே உலகத்திலே உங்களில் ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனாக பணிவிடை ஆவியுள்ளவனாக காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ள இயற்கையாகவே பெருமை இருக்கிறது. ஆவியானவர் தான் அவனை மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய தூண்டுகிறார். If any of you should become a lord, then he should become as a servant. Naturally there's a pride in man, but the Lord is giving him the spirit of humility. வருஷங்களை பார்த்து கொண்டிருப்பதல்ல, not looking into years, அனுபவங்களை பார்த்து கொண்டிருப்பதல்ல, not looking at your experiences, உலகத்தில் உள்ள ஸ்தானங்கள், பதவிகள், ஐஸ்வரியங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பதல்ல, not looking for positions, names and fames and for riches. என்ன நீங்கள் ஆண்டவரும் எஜமானும் என்று சொல்லுகிறீர்கள், போதகர் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை தொட்டதுண்டானால், கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படியே செய்யுங்கள். You call me master, lord and rabbi, but if I should be your master, then you should wash one another's feet. கடைசியாக lastly, நீச்சாளம் கடக்க முடியாத ஒரு அளவு, the waters where when we cannot cross over. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின்படி தேவ அன்பின் மூலமாக இந்த உலகம் சகல பாவம் முற்றிலும் ஜெயமெடுக்கிற ஒரு வாழ்க்கை. In Romans chapter 8 verse 37, this is a life where we are overcoming every sin and perfectly overcoming through the love of God. இனி நாம் எல்லாரும் கண்களை மூடி அந்த ஆவியானவருக்கு காத்திருப்போம். Therefore let us all close our eyes and give room for the spirit of God. வேதத்திலே ஆவியானவர் அக்னி என்று கூட அழைக்கப்படுகிறார். In the word of God we see the spirit of God is a fire. கொஞ்சம் நாம் மறுபடியும் கேட்ட வசனங்களை திரும்பி பார்ப்போமா? Let us turn back and look at the verses which we have heard. சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக, because of the changes in the sun, சமுத்திரத்துக்குள்ளே ஒரு மாறுதல், there is a change in the ocean. அந்த பவரை பாருங்க, தேவனுடைய சிருஷ்டி தான் அது. Look at the power because it's the creation of God. சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக, because of the change in the sun, சமுத்திரத்து அடியிலே ஒரு மாறுதல். அதற்கு விஞ்ஞானி கொடுத்த பேர் எல் நினோ. It's El Nino, the term given by the scientists because of the change in the ocean. சமுத்திரத்திலே உண்டான மாறுதல் நிமித்தமாக பிரேசில் நாட்டில் 19,000 ஏக்கர் காடு
தீப்பற்றி எரிகிறதை பாருங்கள். Because of the change in the ocean, we see that in the land of Brazil, 19,000 acres of trees have been burnt. ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்குள்ள பல மரங்கள் காணப்படுகிறது. In the spiritual angle, we have many trees in us. எசேக்கியேல் 27 அதிகாரத்துல கேதுரு மரத்தை குறித்து படிக்கிறோம். In 27th chapter of Ezekiel, we see of the cedar tree. எசேக்கியேல் 31 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார் கேதுரு மரம் பெருமையை காட்டுகிறது. We see that this cedar tree is showing pride. இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. Every tree has a character. மொத்தத்துல மரம் என்று சொல்றது மனுஷீகத்தை காட்டுகிறது. Altogether, tree shows a human nature. இப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி ஆவியானவரை நோக்கி கெஞ்ச போகிறோம். Now we are going to cry unto the Lord. ஆண்டவரே சூரியனில் உண்டாகிற மாற்றம், The change in the sun, Lord, சமுத்திரத்திலே பாய்ந்து it flows through the ocean காடுகளை எரித்ததே, and burning the மரங்களை forest. அழித்து போட்டதே. It is destroying the இதோ forest. எனக்குள்ள சீத்தி மரம் காணப்படுகிறது, Behold, கேதுரு மரம் காணப்படுகிறது, பல்வேறு தீய பாவங்கள் தீய சுபாவங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, Behold, I have the shittim tree and the cedar tree and have many sinful natures in me. நான் எப்படியாயிலும் கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். I should somehow be changed as chaste virgin. எனக்குள்ளே எழும்பி இருக்கிற சகல மரங்களையும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு அக்னியாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஐயா. You come and descend upon us as the fire which should come and consume every tree in me. நாம் எல்லாரும் தயவு செய்து எழும்பி நிற்போம். இந்த கூட்டம் முடிய போகிறது. இன்னும் சில நிமிஷத்துல முடிந்து விடும். In a few moments this meeting is going to get over. நம் மத்தியிலே திருத்துவத்தின் மூன்றாம் தேவன் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். The third spirit of God, of the triune God, is come in our midst. ஒருவராயிலும் இந்த நேரத்தை அசதியா இருந்துட வேண்டாம். சில நிமிஷங்கள், None of you count this time slack. ஒரு நொடி பொழுது போதும் ஆண்டவர் உன் ஜீவியத்தை மாற்ற. 1 second is enough for the Lord to change your life. சூரியனிலிருந்து புறப்படக்கூடிய வெப்பமானது 8 நிமிடத்துல மனிதனுடைய சரீரத்துல இருந்து படுகிறதாம். The heat from the sun is coming in 8 minutes to this body. எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சூரியனிலிருந்து புறப்படுற வெப்பம் 8 நிமிஷத்துல உங்க சரீரத்துல இருந்து படுது, உங்க சரீரம் சூடாகுது. The heat from the sun, which is situated so many lakhs kilometers beyond, is coming and reaching the body in 8 minutes. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு 8 நிமிடம் தேவையில்லை, ஒரு நொடி பொழுது, ஒரு இமை பொழுது. இதோ நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். For the Spirit of God to come into us is 1 second sufficient. Behold, in a second, in a moment, we shall all be changed. ஆவியானவர் ஜீவியத்தை திருப்ப, உனக்கு ஜெயத்தை கொடுக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் சிறையிருப்பை மாற்ற இந்த ஒரு இமை பொழுது போதும். For the Spirit of God to change you, for the Spirit of God to wipe your tears, 1 second is sufficient. அவர் அக்னியாய் நமத்திலே இறங்கி வந்திருக்கிறார். He is come as a fire in our midst.